நீர் எங்களுக்கு போதிப்பீராக. இந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த வசனங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை எங்களுக்கு பிட்டு தருவீராக. இந்த வசனத்தின் மூலமா எங்களை போஷிப்பீராக. எங்களுக்கு இந்த வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உட்கார்ந்து கொள்ளுங்க. Thank you Jesus. Thank you Lord. எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்ல. எதுவுமே தற்செயலா நடக்கிறது ಇಲ್ಲ. ಯಾವುದು ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ತರ್ಚೆಯಲಾ ನಡೆಕ್ಕಿರದಿಲ್ಲ. ತಕ್ಷಣವೇ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ತರ್ಚೆಯಲಾ ನಡೆಕ್ಕಿರದಿಲ್ಲ. ತಕ್ಷಣವೇ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ತಿರುಪಿ சொல்றேன். தற்செயலா எதுவும் நடக்கிறதில்ல. ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಯಾವುದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. எல்லாமே ಎಲ್ಲವನ್ನೂ ஆண்டவருடைய நோக்கத்தின்படி ದೇವರು ಯೋಚಿಸುವ ಹಾಗೇನೆ அவருடைய விருப்பத்தின்படி ಆತನ ಮುಖಾಂತರವೇ நடத்துறாரு, ನಡೆಯುತ್ತದೆ. இப்போ இந்த சங்கீதம் 105:2 பாத்தீங்கன்னா, ಕೀರ್ತನೆಗಳು 105:2 ನೋಡಿದ್ರೆ பரிசுத்த வாக்குத்தத்தம், ಪರಿಶುದ್ಧವಾದ ವಾಗ್ದಾನ. சொல்லுங்க ಪರಿಶುದ್ಧ வாக்குத்தத்தம். ವಾಗ್ದಾನ, ಪರಿಶುದ್ಧತೆಯ வாக்குத்தத்தம், ವಾಗ್ದಾನ. நீங்க லூக்கா இதுல பாத்தீங்கன்னா, லூக்கா 1:70 பாத்தீங்கன்னா, ಲೂಕಾ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 70ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ பரிசுத்த உடன்படிக்கை, ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಡಂಬಡಿಕೆ. லூக்கா 1:73 பாத்தீங்கன்னா, ಲೂಕಾ 1:73 ನೀವು ನೋಡಿದ್ರೆ பரிசுத்த தீர்க்கதரிசி, ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರವಾದಿ. லூக்கா 1:41 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். லூக்கா 1:41 ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. அப்ப எல்லாமே ஒரு பரிசுத்தமா இருக்கிறது. ಎಲ್ಲವನ್ನೂ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿದೆ. இப்ப இந்த சங்கீதம் 105:41 ಕೀರ್ತನೆಗಳು 105:41 பரிசுத்தமான வாக்குத்தத்தம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮತೆಯ ವಾಗ್ದಾನ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும், ಏನು ವಾಗ್ದಾನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟರನು அது வந்துட்டு ಅದು ಬಂದು பரிசுத்தமான ஒரு வாக்குத்தத்தம், ಪರಿಶುದ್ಧತೆಯ ವಾಗ್ದಾನ. அப்ப இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, ತಮ್ಮ ದಾಸನಾದ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೆನೆದು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? ஆபிரகாமுக்கு ಅಬ್ರಹಾಮನನ್ನು ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு. ದೇವರು ಅವಾಗಲೇನೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்போ ஆதியாகமம், ಈಗ ಆದಿಕಾಂಡ 15th அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ போயிட்டீங்களா? 15th அதிகாரத்துக்கு போயிட்டீங்களா? போயிட்டீங்களா? ரெடியா? ஓகே. 13th வசனத்தை பாத்தீங்கன்னா, 13ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவம் படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ಆಗ ಆತನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ, ನಿನ್ನ ಸಂತತಿಯವರು ತಮ್ಮದಲ್ಲದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಪರದೇಶಿಗಳಾಗಿದ್ದು ಅವರನ್ನು ಸೇವಿಸುವರು. ಅವರು 400 ವರ್ಷಗಳು ನಿನ್ನ ಸಂತತಿಯವರು ಶ್ರಮ ಪಡುವರು ಎಂದು ನಿನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இப்ப யாத்திராகமத்தை வாசித்தேன்னு வச்சுங்க, ಹೋಗಿ ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಓದಿದ್ರೆ ಜನಗಳು என்ன பாடுபட்டிருக்காங்க, ಜನಗಳು ಎಷ್ಟು ಪಾಡು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ, என்ன உபத்திரவப்படுத்திருக்காங்க, ಏನು ಉಪದ್ರವ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. பார்வோன் கையில, ಆ ಪಾರ್ವನ ರಾಜನ ಕೈಯಲ್ಲಿ பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ಅವರು ಪಟ್ಟ ಪಾಡು ಸ್ವಲ್ಪಲಷ್ಟು ಅಲ್ಲ. ಆದರೆ ஆண்டவர் சொல்றாருங்க, ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ இந்த வசனத்துல, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ உங்களுடைய சந்ததி அந்நிய தேசத்துக்கு போவீங்க. ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವರು. யாரு எகிப்துக்கு போனது? ಯಾರು ಈಜಿಪ್ಟಿಗೆ ಹೋದವರು? ಯಾಕೋಬನ பிள்ளைங்க தான் போனாங்க, ಮಕ್ಕಳು. ஃபர்ஸ்ட் போனது யாரு? ಫಸ್ಟ್ ಹೋಗಿದ್ ಯಾರು? யோசேப்பு போன பிற்பாடு இவங்க இருந்த 75 பேர் போனாங்க. ಯೋಸೇಫ್ ಹೋದಾದ್ಮೇಲೆ ಅವ್ರ ಮನೆಯಿಂದ 75 ಮಂದಿ ಅವ್ರು. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஆபிரகாமுக்கு அடுத்தது ಯಾರು? ಅಬ್ರಹಾಮಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾರು ಬಂದ್ರು? ஈசாக்கு கீழே, ಈಸಾಕು ಕೆಳಗಡೆ ಏಸಾ, ಯಾಕೋಬನು. யாக்கோபுக்கு அப்புறமா ಯಾಕೋಬ್ ಆದ್ಮೇಲೆ இந்த சந்ததி, ಈ ಸಂತತಿ. இப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. சொல்றாரு, ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ, உன்னுடைய சந்ததி, ನಿಮ್ಮ ಸಂತತಿ
எகிப்துக்கு போவாங்க. ಈಜಿಪ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அங்க போயிட்டு ಅಲ್ಲಿ ಹೋಗಿ 430 வருஷம் உபத்திரவப்படுவாங்க. 430 ವರ್ಷ ಉಪದ್ರವ ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ? அவங்க உபத்திரவப்படுற நாட்களும் வருஷமும் ಅಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಆಗುವ ದಿನನು ವರುಷನು ஏற்கனவே ಆண்டவர் அறிஞ்சிருந்தார். ಮೊದಲನೇ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. நீ உபத்திரவப்படுறது ஆண்டவரே அறிஞ்சிருக்கிறார். ನೀವು ಉಪದ್ರವ ಹೊಂದುವುದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ஹalleluya. ஆனா அப்படியே ஆண்டவர் விட்டுறது இல்ல. ಅರೆ ಹಂಗೆ ದೇವರು ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. நீ உபத்திரவப்பட்டு அப்படியே போடா, ನೀವು ಉಪದ್ರವ ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೋಗು, அப்படி நம்மள விடுற நம்மள ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. ಹಾಗೆ ಬಿಡುವ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. முதல்ல சொல்றார். ಮೊದಲೇ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. நான் யோசனை பண்றேன், இப்போ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವಾಗ, இந்த 430 வருஷத்துல உபத்திரப்படுவாங்க தெரிஞ்சவனே ஆபிரகாம் அப்பயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ಈ 430 ವರ್ಷ ಉಪದ್ರವ ಹೊಂದುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಆರಂಭಿಸಿದ್ರು ಅವರು. இப்போ 14 வசனத்தை பாத்தீங்கன்னா ಈ 14ನೇ ವಾಕ್ಯ இப்போ ನೋಡಿದ್ರೆ ஆண்டவர் சொல்றாரு, ಈಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். ಇವರು ಸೇವಿಸುವ ಜಾತಿಗಳನ್ನು ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತೇನೆ. சரியா? பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ಆಮೇಲೆ ಅನೇಕ ವಸ್ತುಗಳಿಂದ ಹಿಂದೆ ಬರುವರು. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்துல சேருவாய். ನೀನು ಸಮಾಧಾನವಾಗಿ ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳ ಜೊತೆ ಸೇರುವೆ. நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ಒಳ್ಳೆ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀನು ಸಮಾಧಿ ಮಾಡಲ್ಪಡುವೆ. சமாதி பண்றதுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ಸಮಾಧಿ ಮಾಡದೆ ದೇವ್ರು நீ ಹೇಳ್ತಾರೆ. பிறக்கிற நாளும் தெரியும், ನೀವು ಹುಟ್ಟುವ ದಿವಸನೂ ಗೊತ್ತು, நீ ಆண்டವர்கிட்ட போற நாளும் தெரியும். ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುವ ದಿವಸನೂ ಗೊತ್ತು. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ಎಲ್ಲಾನು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. எல்லாமே முன்குறிச்சு வச்சிட்டாரு. ಎಲ್ಲವನ್ನು ಮುಂತಿರಿಸಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ஹalleluya. இப்போ 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 8ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பாப்போம். 8ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. ஒருத்தர் கூட வாசிக்க மாட்டீங்க. ஏதினால் அறிவேன். இப்ப நமக்கு தெரியுது இல்ல எப்படின்ட்டு. இப்ப 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರದ ಕಡೆ ನೋಡು, ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಲೆಕ್ಕಿಸುವುದಾದರೆ ನಿನ್ನಿಂದಾದರೆ ಲೆಕ್ಕಿಸು, ನಿನ್ನ ಸಂತಾನವು ಅಷ್ಟೇ ಆಗುವುದು ಅಂದನು. இதெல்லாம் சொல்றாரு ஆண்டவர். ಇದೆಲ್ಲ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. மேல பாருப்பா, ಮೇಲೆ ನೋಡಪ್ಪ. பார்த்தனா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕ ನಕ್ಷತ್ರಗಳಿದಾವೆ. இருக்க போது ಹೀಗಿರುತ್ತದೆ. வைஃப் ஒரு ரெவலேஷன் சொன்னாங்க. ಅಕ್ಕ ಒಂದು ರೆವಲ್ಯೂಷನ್ ಹೇಳಿದ್ರು. ஏன் ஆண்டவர் வந்துட்டு மேல பார்த்து நட்சத்திரத்தை பார்க்க சொன்னாரு? ಯಾಕೆ ದೇವರು ಮೇಲೆ ನಕ್ಷತ್ರವನ್ನು ನೋಡು ಅಂತಂದ್ರು? இரவு நேரத்துல பார்த்தா மேல நட்சத்திரம் பார்க்கலாமா? ಕತ್ತಲಲ್ಲಿ ಆ ನಕ್ಷತ್ರವನ್ನು ನೋಡಬೇಕು. பகல்ல எப்படி நட்சத்திரத்தை பார்க்கிறது? ಹಗಲಲ್ಲಿ ಹೇಗೆ ನಕ್ಷತ್ರ ನೋಡೋಕ ಸಾಧ್ಯ? அதனால தான் சொன்னாரா, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, கடல்ல இருக்கிற மணல போல உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು ஹalleluya. ஹalleluya. எனக்கு கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ಕೇಳಕ್ಕೆ ಅಣ್ಣಗೆ ಸಂತೋಷವಾಗಿದೆ. இப்ப பாருங்க, ಆಂಡವರು ವಾಕ್ பண்றாரு. ಈಗ ದೇವರು ನೋಡಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா 16:1 பாருங்க. 16ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ஆதியாகமம் 16:1. ಆದಿಕಾಂಡ 16:1. ಸಾರಳಿಗೆ ಮಕ್ಕಳಿರಲಿಲ್ಲ. 15ಆம் அதிகாரத்துல 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ பண்றாரு, ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. 16ஆம் அதிகாரத்துல 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதல் வசனம் சொல்லுது, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, சாராக்கு பிள்ளை இல்லை. ಸಾರಾಳಿಗೆ ಮಕ್ಕಳು ಇರಲಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? உனக்கு வாக்கு பண்ணிருக்கிற உன் சந்ததி எப்படி இருக்கும்? ನಿನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದೀನಿ, ನಿನ್ನ ಸಂತತಿ ಹೇಗಿರುತ್ತೆ? இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ಈ ತರನೇ ನಮಗೆ ದೇವರು ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳು ಕೊಡ್ತಾರೆ. நான் என்ன பண்றது, கொடுத்த தீர்க்கதரிசனம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். ಆದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಕೊಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಪ್ರವಾದನೆ ಎಲ್ಲ ಬರೆದಿಡ್ಕೊಂಡು, எது நடந்திருக்குது, ಯಾವ್ದು ನಡೀತಾ ಇದೆ, எது நடக்கல, ಯಾವ್ದು ನಡೆದಿಲ್ಲ, போனை கொஞ்சம் ரெடியாவே வச்சுக்கிறது. ಫೋನ್ ಯಾವಾಗ್ಲೂ ರೆಡಿಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು, யாருன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போன் பண்ணானா அவங்க சொல்லும் போதே உடனே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಪ್ರವಾದಿ ಹತ್ರ ಫೋನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಹಾಗೆ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳೋದು. எதுக்கு? ಯಾಕೆ? என்ன சொல்றாங்களோ எழுதி வச்சுக்கிறது. ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಬರೆದಿಡ್ಕೊಂಡ್ಬಿಡೋದು. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு என்ன கொண்டு? ದೇವರು ನನ್ನನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? I want to know. ನನಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்த? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದೆ? கல்யாணம் பண்ணிட்டு ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು 2 குழந்தைய பெற்று எடுத்துட்டு 2 ಮಕ್ಕಳನ್ನು ಹೆತ್ತಿ அதை படிக்க வச்சு ಅವರನ್ನು ಓದಿಸಿ அதுக்கு கல்யாணம் பண்ணி ಅವರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ, அவ்வளவுதானே நம்ம வாழ்க்கை? ಅಷ್ಟೇನಾ ನಮ್ಮ ಜೀವನ? இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲ. ஏதோ ஒரு நோக்கம், ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஏதோ ஒரு நோக்கம், ಯಾವುದೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ, உன்னை கொண்டு ஒரு நோக்கம், ನಿಮ್ಮನ್ನ ಕೊಂಡು ಒಂದು ಕಾರ್ಯ. God has a plan. ದೇವರಿಗೆ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಇದೆ. உனக்கு உன்னை பத்தி பிளானே இல்லனா, ನಿಮಗೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಪ್ಲಾನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೂನು, ஆபிரகாமுக்கு ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 430 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு முதல்ல
முதல்ல தெரியும். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರಿಗೆ 430 ವರ್ಷ ಏನ್ ನಡೀತಿದೆ ಅಂತ ಮೊದಲೇ ಗೊತ್ತು. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. என்னுடைய சந்ததி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ನನ್ನ ಸಂತತಿ ಹೇಗಿದೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. சந்ததிக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு தெரியும். ನನ್ನ ಸಂತತಿಗೆ ಆಮೇಲೆ ಏನು ಆಗುತ್ತೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அவர்தான் ஆதி. ಆದ್ರೆ ದೇವರನೇ ಆದಿ, அவர்தான் அந்தம், ಅವರೇ ಅಂತ್ಯವು. he is the alpha, ಇವರು ಆಲ್ಫಾ, he is the omega, ಅವರೇ ಒಮೆಗಾ. அவர்கிட்ட எல்லாமே உன்னுடைய ಹಿಸ್ಟರಿ பத்தி நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உன்னை பத்தி தெரியும். ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಹಿಸ್ಟರಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಎಲ್ಲವನ್ನು ಗೊತ್ತು. நீ எங்க பிறக்க போற, ನೀನ್ ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತೀಯಾ, யார்கிட்ட பிறக்க போற, ಯಾರ ಹತ್ರ ಹುಟ್ಟುತ್ತೀಯಾ, என்ன செய்ய போற, ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. இப்ப 16:1ல 16ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அதுக்கு முன்னால இருக்கிற அதிகாரத்துல நம்ம வாசிட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ಅದಕ್ಕೆ ಮುಂದಿನ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ರೆ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ இப்ப எப்படி அதை அக்கம்ப்ளிஷ் பண்றாருன்னு சொல்றேன். ಹೇಗೆ ಅದನ್ನ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, எப்படி ஆண்டவர் செய்யறாருன்னு பாருங்க. ದೇವರು ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನೋಡಿ. 16:1ல 16ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ குழந்தை இல்ல, ಮಕ್ಕಳಿಲ್ಲ. 21:1-2 பாருங்க. 21:1-2 ನೋಡಿ. ஆதியாகமம் 21:1-2 வாசித்தீங்கன்னா, 21ನೇ ಅಧ್ಯಾಯ கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ஹalleluya. இப்போ சொல்லு தம்பி. ತಾನು ಹೇಳಿದಂತೆಯೇ ಅವರು சொன்னபடியே ದಯವಿಟ್ಟು ಆಕೆಗೆ ಕೊಟ್ಟ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸಿದನು. மாத்து அதுதான் அப்பயே பண்ண சொன்ன சொல்லை காப்பாற்ற தெய்வம் எங்க தெய்வம் தான். ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಡೆಯುವ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರೇ. டூ போடுறவரே கிடையாது. ಸುಳ್ಳು ಹೇಳುವ ದೇವರಲ್ಲ. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. ಸುಳ್ಳು ಹೇಳಿಕೆ ದೇವರು ಮನುಷ್ಯನಲ್ಲ. அவர் மனுபுத்திரனும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ மனமாற மனுபுத்திரன் இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்க, முதிர் வயதா இருக்கையில், ಮುದುಕನಾಗಿದ್ದಾಗ ஆபிரகாமே முதிர் வயது, ಅಬ್ರಹಾಮನು ಮುದುಕನಾಗಿದ್ದ. இப்ப இருக்கிற டாக்டರ್ எல்லாம் ಚೆಕ್ பண்ணியிருந்தாங்கன்னா, ಈಗ ಹೇಳಿದ ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರೆ சிரிச்சிருப்பாங்க, ನಗಿತಾ ಇದ್ರು. உனக்கு குழந்தை வேணுமாப்பா, ನಿಮಗೆ ಮಕ್ಕಳು ಬೇಕಪ್ಪ, தேவையா உனக்கு, ಬೇಕಾ ನಿಮಗೆ, சான்ஸே கிடையாது, ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ. எல்லா லேப்ல போய் டெஸ்ட் பண்ணியிருந்தாலும், ಎಲ್ಲ ಲ್ಯಾಬ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಟೆಸ್ಟ್ நல்ல ಮಾಡಿದ್ರು. வேலை அந்த நாட்டுல இந்த IUF IHF என்னென்னவோ சொல்றாங்க. என்னது அது? IVU-வா? IVU அப்படின்னா IVU நாம வச்சுக்கிறாங்க புதுசா. அப்பங்க அங்கங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ಅವಾಗೆಲ್ಲ ಈ ತರ IBU ಯಾವುದು நல்ல வேலை அப்பரு சாரா இருந்துச்சுன்னா அங்கனா போயிருக்கும் பொழுது. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಾರಾ ಇದ್ದಿದ್ರೆ ಅವಾಗಲೇನೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணிருக்கிறாரோ, ದೇವರು ಏನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾನೋ அந்த குறித்த காலம் வரணும். ಆ ತಕ್ಷಣ ಆ ಸಮಯ ಬರಬೇಕು. The time has to come. ಆ ಸಮಯ ಬರಬೇಕು. அந்த டைம் வந்துடுச்சுனா, ಆ ಸಮಯ ಬಂದು ಬಿಟ್ರೆ உனக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பா ನಿಮಗೆ ನಡೆಯಬೇಕಾದು ಖಂಡಿತವಾಗಿ நடக்கும். ஹalleluya. ஹalleluya. இப்ப பாருங்க, தேவன் குறித்த காலத்துல அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ದೇವರು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟರು. இப்ப பாருங்க, அடுத்த வசனத்துக்கு போனீங்கன்னா, யாத்ராகமம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 பாத்தீங்கன்னா, 13-14 ನೋಡಿದ್ರೆ என்ன போட்டிருக்கு பாருங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 13-14. இப்ப பாருங்க, 400 வருஷம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னாரு. 400 ವರ್ಷ ಹೇಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಪರದೇಶಿಗಳಾ ಇருந்து அந்த தேசத்தை சேவிப்பார்கள், உபத்திரவப்படுவார்கள் சொன்னாரா. ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಬರೆದಿದೆ. ಜೆನಿಸಿಸ್ல பார்த்தோமா, ಜೆನಿಸಿಸ್ 15:13 பார்த்தோமா, ಆದಿಕಾಂಡ 15:13 ನೋಡಿದ್ರಿ. இப்போ ಈಗ யாத்ராகமம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14. 13-14. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. ஐகிப்தರು ಇಸ್ರಾಯೇಲರ ಮಕ್ಕಳನ್ನು ಕ್ರೂರವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಂಡರು. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமைಯಾಗಿ ನಡೆದಿನಾಗ. ಮಣ್ಣಿನ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ಇಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ಮಾಡುವ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ವ್ಯವಸಾಯದ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ಕಠಿಣವಾಗಿ ದುಡಿದುಕೊಂಡು போன் அடிக்குது. சரி, நீக்கி வச்சிருங்க. மோடி என்ன போன் பண்ணாருன்னா அப்புறமா அட்டன் பண்ணுங்க, இப்போதைக்கு வேணாம். ரைட். ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, ದೇವರು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಉಪದ್ರವ ಪಡುವಾங்கன்னு சொல்லிட்டாரு. ಉಪದ್ರವ ಪಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು.
யாரு உபத்திரவப்படுவாங்க பேரெல்லாம் தெரியாது. ಯಾರು ಉಪದ್ರವ ಪಡ್ತಾರೆ ಅಂತ ಹೆಸರೆಲ್ಲ ಏನಾಗಿಲ್ಲ. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ರು, உன் சந்ததியில சில பேர் அங்க போவாங்க, ನಿಮ್ಮ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ರು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ, உபத்திரவப்படுவாங்க. ಉಪದ್ರವ ಹೊಂದುತ್ತಾರೆ. இப்ப நீங்க யோசனை பண்றீங்க, ಅರೆ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ, ஏன் ஆண்டவரே நான் உபத்திரவப்படுறேன், ಯಾಕೆ ದೇವರೇ ನಾನು ಉಪದ್ರವ ಹೊಂದುತ್ತೇನೆ, என் வாழ்க்கையில ஏன்பா அப்படி உபத்திரவம், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈ ಉಪದ್ರವ, எங்கப்பா தப்பு பண்ணேன், ಎಲ್ಲಿಯಪ್ಪ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ. இதே நம்ம யோசனை, ಇದೇ ನಮ್ಮ ಯೋಚನೆ ಆಗಿರುತ್ತೆ. எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே, எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே. ಎಲ್ಲೋ ತಪ್ಪು ಮಾಡಿದಿರಲ್ಲ, ಎಲ್ಲೋ ತಪ್ಪು ಮಾಡಿದಿರಲ್ಲ. ஆண்டவர் தப்பு பண்ண விட மாட்டார். ದೇವರು ತಪ್ಪು ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. God is a good God. ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. F major good தம்பி, F major, F major. Hallelujah. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே 3 4 ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே ஆமென், நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை வல்லவரே நல்லவரே. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை. இப்போ ಮೊದಲನೇದಾಗಿ ஆண்டவர் சொன்னாரு அபிரகாமை பார்த்து, ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ನೋಡಿ உன் ಹೇಳಿದನು, சந்ததி இப்படி இருக்குன்னு சொன்னாரு, ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಹೀಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. குழந்தையே இல்ல, ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲ, ஆனா குழந்தை பிறந்து, ಆದ್ರೆ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿತು. இப்போ அடுத்து என்ன சொல்றாரு, ಬೇರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, உங்க சந்ததி வந்து பரதேசியா அந்நிய தேசத்துக்கு போவாங்கன்னு சொன்னாரு. ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆதியாகமம் 46:27 பாத்தீங்கன்னா, ಆದಿಕಾಂಡ 46:27 ನೋಡಿದ್ರೆ அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது, ಆ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳ್ತದೆ, யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர், ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். ಇದಲ್ಲದೆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಗೆ 2 ಕುಮಾರರು ಹುಟ್ಟಿದರು. ಯಾಕೋಬನ ಮನೆಯವರಾಗಿ ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಬಂದ ಜನರೆಲ್ಲ ಸೇರಿ ಒಟ್ಟು 70 ಮಂದಿ. இப்ப 46ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, யாக்கோபு வந்து எகிப்துக்கு போறாரு. 46ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಯಾಕೋಬನು ಈಜಿಪ್ಟ್ ಐಗುಪ್ತರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಕಾನಾನ್ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. ಕಾನಾನಿಂದ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ போறாங்க தெரியாது, ಯಾಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதல்ல சொல்லிட்டாரு. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮೊದಲೇ ದೇವರು ಹೇಳಿದರು. ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னாரோ யாருக்கு சொன்னாங்களே தெரியல. ಅಬ್ರಹಾಮன் ಈಸಾಕ್ ಹೇಳಿದ್ರು, ಯಾರು ಹೇಳಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஆவியானவர் என்ன அழகா தெளிவா எழுதி வச்சிருக்காரு ಆದ್ರೆ பாருங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಗೆ ಬರೆದಿದ್ದಾನೆ ನೋಡಿ. 430 வருஷம் ಕಷ್ಟಪಡುவாங்க, இங்க இருந்து அந்நிய தேசத்துக்கு போவாங்கன்னு முதல்ல சொல்லிட்டாரு. 430 ವರ್ಷ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ, ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. இப்ப கரெக்டா, ಈಗ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ஜெனிசிஸ் ஆதியாகமம் 46ல பாத்தீங்கன்னா 70 பேர் அங்க போறாங்க. ಆದಿಕಾಂಡ 46ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ 70 ಮಂದಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. அவங்க சொல்றாரு உபத்திரவ படுவாங்கன்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಉಪದ್ರವ ಹೊಂದುತ್ತೀರಾ ಅಂತ நம்ம ಹೇಳ್ತಾರೆ. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது ನಾವು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ அந்த பார்வோன் இப்படி கடின இருதயமாகறானே, ಏನು ಪಾರೋನು ಇಷ್ಟು ಕಠಿಣ ಹೃದಯ ஆண்டவர் அவனை அழிக்க மாட்டாரு, ಯಾಕೆ ದೇವರನ್ನು ಅವರನ್ನು ಸಾಯಿಸಲಿಲ್ಲ? யோசனை பண்றோமா இல்லையா? ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எப்படிடா இவன் இருக்கிறான், இவனெல்லாம் ஏன் ஆண்டவர் வச்சிருக்காரு, ஏன் தூக்க மாட்டாரு, ஜெபம் பண்ணி இவனெல்லாம் தூக்கணும்டான்னு. ಯಾಕೆ ದೇವರು ಇವ್ರನ್ನ ಎತ್ತಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅರ್ಧ இல்லையா கோபம்? ಕೋಪ ಬರುತ್ತಾ ಇಲ್ವಾ? ஏன்பா ஆண்டவரே இவனை ஏன் வச்சுக்கிறீங்க? ದೇವರೇ ಯಾಕೆ ಇವ್ರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? சீஷர் இருந்தாங்க ஆண்டவர் கூட. ದೇವರ ಜೊತೆ 2 ಶಿಷ್ಯರಿದ್ದರು. இடி முழக்கம்
இடி முழக்க they were called sons of thunder. இடி முழக்கத்தின் சீஷர்கள் அவங்க ரெண்டு பேரும். ಅವರು ಗುಡುಗುಡು ಮೋಡದ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದರು. ஒரு சோசன் ஒரு ஃபிலிம் இருக்குது, போய் பாருங்க. ಚೂಸನ್ ಅಂತ ಒಂದು ಮೂವಿ ಇದೆ ನೋಡಿ. அதுல ரெண்டு பேரும் போறாங்க, ஆண்டவர் போறாரு ஊழியம் செய்யறதுக்கு. ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಹೋಗ್ತಾರೆ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. ரெண்டு பேரும் கூட போறாங்க. ಇವರಿಬ್ಬರು ಜೊತೆನೆ ಹೋಗ್ತಾರೆ. ஊழியத்துக்கு ஸ்டாಪ್ பண்ணவனே சொல்றாங்க, ಸೇವೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡೋದ್ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே எலியா மாதிரி அக்கினி மேல இருந்து வர வைக்கலாமா ஆண்டவரே? ದೇವರೇ ಎಲಿಯನ ಹಾಗೆ ಮೇಲೆಯಿಂದ ಅಗ್ನಿ ಬರಬೇಕು ದೇವರೇ ಅಂತ. உடனே 50 பேர் அப்படியே புஷ்ன்னு போயிடும். ಬಂದಿದ ತಕ್ಷಣ 50 ಜನ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. நம்ம என்னெல்லாம் இப்படிதான் இருக்குது. ನಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಇದೆ. ஆண்டவர் இப்படி எல்லாம் பண்றானே, ದೇವರನ್ನ ಈಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. எதனா ஒண்ணு அனுப்புங்களே, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಳಿಸಿ. வழியில போகும்போதே எதனா ஆகக்கூடாது, ದಾರಿಯಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬೇಕು. இந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கறதே ಈ இல்ல. ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರು ಕೇಳುವಾತನೇ ಇಲ್ಲ. 430 வருஷம் பார்வோனை அங்க வச்சிருக்காரு. 430 ವರ್ಷ ಪಾರ್ವನ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உபத்திரவ படுத்துனே வச்சிருக்காரு. ಉಪದ್ರವವನ್ನು ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್. இப்ப பாருங்க எக்ஸோடஸ் 1:22, யாத்திராகமம் 1:22 வாசிங்க. 1:22 ನೋಡಿ. இதோட இவ்வளவு கொடூரமா பண்ணிருக்கான் பாருங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோടെ வைக்கவும் தன் ಜನங்கள் எல்லாருக்கும் ಕಟ್ಟಳೆಯಿಟ್ಟ. ಆದರೆ ಫಾರೋನು ತನ್ನ ಜನರಿಗೆಲ್ಲ ಹುಟ್ಟುವ ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಜೀವದಿಂದ ಉಳಿಸಬೇಕು ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. எவ்வளவு மோசமா இருந்திருக்கு பாருங்க. ಎಷ್ಟು ಮೋಸವಾಗಿದ್ದಾನೆ. It's all God's plan. ಅದೆಲ್ಲ ದೇವರ ಒಂದು ಯೋಚನೆ. இப்ப அடுத்து என்ன சொன்னாரு? ಬೇರೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? ஆதியாகமம் 16ல பாத்தீங்கன்னா, ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯ, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். ಇವರು ಸೇವಿಸುವ ಜಾತಿಯನ್ನು ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತೇನೆ. யார் நியாயம் தீர்ப்பாரு? ಯಾರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ? யோசனை பண்றோம், ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಿ. மோசே வராரு, ಮೋಶೆ ಬರುತ್ತಾನೆ. மோசே வந்த உடனே, ಮೋಶೆ ಬಂದ್ರೆ மோசே மூலமா பலத்த காரியம் செய்யறாரு. ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ஆனா ಮಾಡ್ತಾರೆ. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು? இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். ಇವರನ್ನು ಸೇವಿಸುವ ಜಾತಿಯನ್ನು ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತೇನೆ. சொல்லுங்க ஆமென், ಹೇಳ್ರಿ ಆಮೆನ್, ஹalleluya, ஹalleluya. எத்தனை வருஷம் இருந்தாங்களோ, ಎಷ್ಟು ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಇದ್ರು, அந்த வருஷம் முடிக்கிற டைம்ல ಆ ವರುಷ ಮುಗಿಸುವ ದಿವಸದಲ್ಲಿ கரெக்ட்டா மோசே அனுப்புறாரு. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಮೋಶೆಯನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. அப்படினா ஆண்டவருடைய மைண்ட்ல மோசே ஆல்ரெடி இருந்திருக்காரு. ಆದ್ರೆ ಮೋಶೆ ದೇವರ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಮೋಶೆ ಇದ್ದಾರೆ. சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ஆபிரகாம் இருக்கும்போதே, ಅಬ್ರಹಾಮನ್ ಇರುವಾಗಲೇ மோசேயை பத்தி யோசனை பண்ணாரு. ಮೋಶೆನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே, ನೀವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ஆண்டவர் உங்களை பத்தி யோசனை ದೇವರು பண்ணி ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க பசங்களை குறித்து நீங்க யோசனை பண்ணிருக்கீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆண்டவரே நான் என்ன செய்யறது? ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? ஆண்டவரே நான் என்ன செய்யறது? ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? இந்த பொண்ணு வச்சு நான் என்ன பண்றது? ಈ ಮಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? என்ன பண்றது? ಈ ಮಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? படிக்கவே மாட்றான் சாமி. ಓದದೇ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. படிப்பே வருது இல்ல. ಓದೇ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಪಾಸ್ பண்ணுவானோ தெரியல ஆண்டவரே. ಪಾಸ್ ಮಾಡ್ತಾನೋ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆಂಡವರೇ. ஒண்ணுமே கவலைப்படாத. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அப்பா ஏதோ ஒரு யோசனையை வச்சிருக்க. ದೇವರೇ ಒಂದು ಯೋಚನೆ சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இப்ப பாருங்க எப்படி நியாயம் தீர்க்கறாருன்னு. ಈಗ ನೋಡಿ ಹೇಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸ್ತಾರೆ ಅಂತ. யாத்திராகமம் 12:12 ವಿಮೋಚನ ಕಾಂಡ 12:12 வாசிங்க. யாத்திராகமம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 12ாம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ. ರಾತ್ರಿ ನಾನು ಐಗೋಪ ದೇಶದ ನಡುವೆ ಆದಿ ಹೋಗಿ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರಿಗೂ ಪಶುಗಳಿಗೂ ಚೊಚ್ಚಲಾಗಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಸಂಹರಿಸುವೆನು. ಐಗೋಪ ದೇಶದ ಸಮಸ್ತ ದೇವತೆಗಳನ್ನು ಶಿಕ್ಷೆ ಮಾಡುವೆನು. ನಾನೇ ಯೆಹೋವನು. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. அந்த ராத்திரியில, ಆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ யார் போறது பாருங்க. ಅಲ್ಲಿ ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ. ಯಾರು போறது பாருங்க. ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ. அவர் டைம் வந்துச்சுனா கரெக்ட்டா ಅವರೇ ಉள்ள போய்டுவாரு. ಸಮಯ ಬಂದ್ಮೇಲೆ ದೇವರೇ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಉள்ள ಅವರೇ ಇறங்கிடுவாரு. ದೇವರು ಒಳಗಡೆ ಇಳಿದು ಬಿಡ್ತಾರೆ. பாருங்க என்ன அழகா சொல்லிருக்காரு. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அந்த ராத்திரியிலே, ಆ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து, ನಾನು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗಿ, எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல், ಐಗುಪ್ತ ದೇಶದ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಲ್ಲಿಯೂ, ಜೀವನ್கள் மட்டும், ಪಶುಗಳಲ್ಲಿಯೂ ಇರುವ முதற் பேரா இருக்கிற எல்லாம் அதம் பண்ணி, ಇರುವ ಚೊಚ್ಚಲಾದವುಗಳನ್ನು ಸಂಹರಿಸುವೆನು. அது மாத்திரம் உள்ள, ಅದು ಮಾತ್ರ ಬಿಡಲಿಲ್ಲ, எகிப்து தேவர்கள் மேல நீதியை செலுத்தினார். ಐಗುಪ್ತ ದೇವರುಗಳೆಲ್ಲ ನ್ಯಾಯ ತೀರಿಸಿದೆನು. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. நான் ஜெபம் பண்றேன்.
ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, நம்ம தேசத்தில் இருக்கிற தேவர்கள் மேல எல்லாம் ஒரு ನಮ್ಮ நாள் ದೇಶದಲ್ಲಿರುವ ஒரு ಎಲ್ಲಾ நீதி, ದೇವರುಗಳ ಮೇಲೆನೆ ನ್ಯಾಯ ನೀತಿ, ஒரு நீதி ஒரு நாள் வருது. ಒಂದು ನ್ಯಾಯ ನೀತಿ ಒಂದ್ ದಿವಸ ಬರುತ್ತೆ. ஒரு நாள் வச்சிருப்பாரு. ಒಂದು ದಿವಸ ದೇವ್ರು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. அவர் கேலண்டர் கரெக்டா வந்துருச்சு, ಅವ್ರ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದ್ಬಿಡ್ತು. அன்னைக்கு அவரே வருவார், ಅವತ್ತು ಆ ದೇವರೇ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ, வந்து செய்வார், ಬಂದು ಮಾಡ್ತಾರೆ, அவரೇ வந்து செய்வார். ಅವರೇ ಬಂದು ಮಾಡುವರು. சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இப்போ அடுத்து என்ன சொன்னாரு? ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ಎಲ್ಲ ಅನೇಕ ವಸ್ತುಗಳಿಂದ ಹೊರಪಟ್ಟು ஆதியாகமம் 15:14 ಆದಿಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ அந்த 16ನೇ வசனத்துல ವಾಕ್ಯ. பாத்தீங்கன்னா ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ರೆ பின்பு மிகுந்த பொருளுடனே வருவாங்க. ಅನೇಕ ವಸ್ತುಗಳಾಗಿ ಬರುವರು. யாருக்கு சொல்றாரு? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ? ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. இப்ப பாருங்க ಯಾತ್ರಾಗಮத்துக்கு வாங்க. ಈಗ ನೋಡಿ ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ನೋಡಿ 12:12 ಅಧ್ಯಾಯ 35-36 12:35-36 இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ மோசே சொல்லி இருந்தபடி ಮೋಶೆ ಹೇಳಿದಂತೆ இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ ಮಕ್ಕಳು எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். சொல்லுங்க ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೋಶೆಯ ಮಾತಿಗೆ ಮೇರೆಗೆ ಐಗುಪ್ತರಿಂದ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರದ ಒಡವೆಗಳನ್ನು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಕೇಳಿಕೊಂಡರು. இப்ப இப்படி கேட்டா எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ಹೀಗೆ ಕೇಳಿದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பக்கத்து வீட்டுல போயிட்டு ಪಕ್ಕದ ಮನೆ ಹೋಗಿ உன் வெள்ளி கொடு, ನಿನ್ನ ಬೆಳ್ಳಿ ಕೊಡು, உன் பொண்ணு கொடு, ನಿನ್ನ ಬಂಗಾರ ಕೊಡು. இப்ப கேட்டா எப்படி? நீ எல்லாம் ஒரு ಕೇಳಿದ್ರೆ ಹೇಗೆ? எல்லாம் ஒரு கிறிஸ்டியனடா பாவி ನೀವೆಲ್ಲ ಒಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, ನಾವು ಪಾಪಿ சொல்லிருப்பாங்களா இல்லையா? ಹೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? இப்ப ஆண்டவர் இங்க வாக்கு பண்ணிட்டாரு, ದೇವರಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದನು, மிகுந்த பொருளுடனே திருப்பಿ வருவாங்க, ಅನೇಕ ವಸ್ತುಗಳಿಂದ ತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ. இப்ப மோசே சொல்றாரு, ಈಗ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾರೆ, போய் கேளுங்க. ಹೋಗ್ ಕೇಳ್ರಿ. அப்ப அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? ಅವರು ಹೆಂಗ್ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ಬೋದು? எப்படிப்பா மோசே என்ன போய் கேட்க சொல்ற? ಹೇಗಪ್ಪ ಮೋಶೆ ನಾನು ಹೋಗಿ ಕೇಳಿಲಿ? மோசே சொல்லிருப்பாரு, முதல்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, ಮೋಶೆ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಮೊದಲನೇ ಅಬ್ರಹಾಮ ಹೇಳಿರ್ತಾನೆ, கவலைப்படாத போய் ಕೇಳು, ನೀನು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ, ಹೋಗಿ ಕೇಳು. இந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ಈ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், ಕೇಳಿದ್ದನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು, எகிப்திய கொள்ளையிட்டாங்களாமா, ಐಗುಪ್ತದರನ್ನು ಕೊಳ್ಳೆ ಹಾಕಿದ್ರು. போட்டிருக்கா? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಬರ್ದಿದೆ? ಸೊತ್ತುಗಳನ್ನು ಸುಲಿದುಕೊಂಡರು. சுழிதுகொண்டருன்னா என்ன அர்த்தம்? சுருட்டின்னு போயிட்டான, பேங்கையும் சுருட்டிட்டு போயிட்டான, ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲೇ ಸುಲಿದುಕೊಂಡರು. ஏன்னா இந்த 430 வருஷம் ಯಾಕೆಂದ್ರೆ 430 ವರ್ಷ ஒடுக்குனாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. ಅವರನ್ನು ಜಜ್ಜಿದರು. ஆண்டவர் நீதி செய்யறவர், ದೇವರು ನೀತಿಯನ್ನು ಮಾಡುವ, கொள்ளை அடிக்க வச்சுட்டாருன்னு நினைச்சுக்காதீங்க, கொள்ளை நினைச்சுக்காத, ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯೋ ದೇವರಲ್ಲ ಅವರು. அப்படி இல்ல, அவர் நீதி செய்யற தேவன். ಅವರು ನೀತಿಯನ್ನು ಮಾಡುವ 430 வருஷம் ಈ 430 ವರ್ಷ கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்கல, ಕೊಡಬೇಕಾಗಿರೋ ಸಂಬಳವನ್ನು ಅವರು ಕೊಡಲಿಲ್ಲ, ரொம்ப ஒடுக்கிட்டாங்க, ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿ ಮಾಡಿದ್ರು. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, ಆದ್ರೆ ದೇವರು ನೋಡಿದ್ರು, வரும்போது ಬರುವಾಗ வட்டியோட கொடுற, ಬಡ್ಡಿಯ ಸಮೇತ ಕೊಡು. சொல்லுங்க ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. பக்கத்துல பசங்க உனக்கு வட்டியோட வருது, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಿಮಗೆ ಬಡ್ಡಿ ಸಮೇತ ಬರುತ್ತೆ. வட்டியோட வருது, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, இன்ட்ரெஸ்டோட வருது, ಬಡ್ಡಿಯ ಸಮೇತ அதுல ಬರುತ್ತೆ. அக்கவுண்ட்ஸ்ல சொல்லுவாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஒரு மல்டிப்ளிகேஷனோட ஆண்டவர் கொடுக்க போறார். ನಮಗೆ ಅನೇಕ ಬಡ್ಡಿಯ ಸಮೇತ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. நான் 2 பெட்ரூம்ல தான் இருந்தேன். ಅಣ್ಣ 2 ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲೇ ಇದ್ರು. 3 பெட்ரூம் பார்த்ததே இல்ல. ಅಣ್ಣ 3 ಬೆಡ್ರೂಮ್ ನೋಡ್ಲೇ ಇಲ್ಲ. ஆனா நான் இப்ப இருக்குது 3 பெட்ரூம். ಆದ್ರೆ ಅಣ್ಣ ಇವಾಗ ಇರೋದು 3 ಬೆಡ್ರೂಮ್, 3 ಬೆಡ್ರೂಮ್. என் காலேஜ்ல இந்த ஃப்ரெண்ட் ஒன்னு வந்திருந்தாங்க நேத்து. ಅಣ್ಣ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಇರುವ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ಬರು ಬಂದಿದ್ರು. முந்தானேத்து வந்திருந்தாங்க. ಮೊನ್ನೆ ಬಂದಿದ್ರು. சரி, அவங்க நான் கஷ்டப்பட்ட நாள்ல, ಅಣ್ಣ ಕಷ್ಟಪಡುವ ದಿವಸದಲ್ಲಿ, கண்ணீர் வடிச்ச நாள்ல, ಕಣ್ಣೀರು ಇಡುವ ದಿವಸದಲ್ಲಿ அந்த அம்மா என்ன கூப்பிட்டு ಅವ್ರ ಫ್ರೆಂಡ್ ಅಣ್ಣನ ಕರೆದು அடைக்கல பட்டணமா என்ன வச்சிச்சு. ಅಡೆಕಲ ಪಟ್ಟಣ ಹಾಗೆ ಹಿಡ್ಕೊಂಡ್ರು. எனக்கு ஒரே சந்தோஷம். ಅಣ್ಣಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. இந்த மூஞ்சியே பார்க்க கூடாதுன்னு நினைச்ச மூஞ்சி, ಈ ಮುಖನೇ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರೋ ಮುಖ, அதே ஆளு, ಅದೇ ಮನುಷ್ಯ என்ன கூப்பிட்டு ಅಣ್ಣನ ಕರೆದು சரியான பிரியாணி, ಒಳ್ಳೆ ಬಿರಿಯಾನಿ, அந்த பிரியாணியுடைய வாசனையும் அந்த டேஸ்டும் இன்னைக்கும் என்னால மறக்கவே முடியல. ಆ ಬಿರಿಯಾನಿயோட ಸುವಾಸನೆ, ಆ ಟೇಸ್ಟ್ ಮರ್ಲಿಕ್ಕೆ என்ன சூழ்நிலை தான் சரியா இல்ல, ஆனாலும் சாப்பிட்டேன் நான். ಯಾಕೆ ಆ ಸಮಯ ಮಾತ್ರ ಸರಿ ಇಲ್ಲ, ಬಟ್ ಅಣ್ಣ ತಿಂದ್ರು. நான் திந்துருன்னு இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். உபவாசம் பண்ணதெல்லாம் சொல்றதே இல்ல, திந்துரு. அவங்க வந்திருந்தாங்க, ಅವ್ರು ಬಂದಿದ್ರು. வந்து பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ಬಂದು ನೋಡಿದ ತುಂಬಾ ಸಂತೋಷ. உனக்கு கிடைச்சதுடா, ನಿನಗೆ ಸಿಕ್ಕಿದೆಯೋ?
அது நல்ல ஒரு பிரேயர் ரூம் வச்சிருக்கிறோம். ಪ್ರೇಯರ್ ರೂಮ್ ಇದೆ. ஒருத்தர் யாருன்னா வந்து தங்கறதுக்கு வச்சிருக்கிறோம். ಯಾರು ಬಂದು ಮಲಗಕ್ಕೆ ಒಂದು ಜಾಗ ಇದೆ. எப்படிடா நல்ல இதெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரா? ಹೇಗೋ ಹೀಗಿದೆ, ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஒரு வருஷத்துக்கு முன்னால பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னால 2 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಪಟ್ಟ ಪಾಡು ಸ್ವಲ್ಪ ಅಧಿಕವಲ್ಲ, ಅಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲ, ಅಲ್ಪ ಸ್ವಲ್ಪನೇ ಇಲ್ಲ. ಅಯ್ಯೋ போதுங்க ஆண்டவரே விட்டுருங்கப்பா ஓடியே போயிடுறேன், ದೇವರೇ ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡಿ, ನಾನು ಓಡೋಗ್ಬಿಡ್ತೀನಿ. ಆದ್ರೆ ஒரு நாள் வந்துச்சு, ಒಂದು ದಿವಸ ಬಂತು. இனிமேல் வர நாட்களும் இன்னும் மகிமையா தான் இருக்கு. ಇನಿಮೇ ಬರುವ ದಿವಸನು ಮಹಿಮೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஆண்டவர் செய்ய போறார். ದೇವರು ಮಾಡುವಾತನು. எனக்கு செஞ்சவர் உனக்கும் செய்வார். ನನಗೆ ಮಾಡಿದಾತನು ನಿಮಗೂ ಮಾಡುವಾತನು. ನಾನೇ ஒரு லிவிங் ಟೆಸ್ಟಿಮನಿயா இருக்க போறேன். ನಾನೇ ಬದುಕುವ ಜೀವಿತವಾದ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೇನೆ. ஆமென். அக்காவும் அவங்க சாட்சி இன்னும் விவரிச்சு சொல்ல, ಅಕ್ಕವನ ಸಾಕ್ಷಿ ಇನ್ನೂ ವಿವರವಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. எனக்கு தான் கொஞ்சம் தெரியும். ಅಣ್ಣಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ அப்பப்போ ஒரு சீரியல் ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணி ಅವಾಗ ಅವಾಗ ಸೀರಿಯಲ್ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ದಂಗೆ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಾನು ಮೊಲ್ಲಮ್ಮ கேட்டு வச்சுக்கிறது. ಅಣ್ಣನ ಸ್ವಲ್ಪ ಕೇಳ್ಕೊಂತಾರೆ. அப்ப சொன்னாங்க போகும்போது ஒரு வழியில போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போனப்பா, ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. போது ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல என்னதான் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡೋದೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇನ್ಮೇಲೆ ಏನ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு இங்க உட்கார வச்சுக்கிறேன். ಆದ್ರೆ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಕುಂಡ್ರಿಸಿದ್ದಾರೆ. எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியும். ಅಣ್ಣಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅಕ್ಕಗೂ உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்கும் தெரியும். எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? ಅಣ್ಣಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ஒருத்தருக்குமே தெரியாது. ಒಬ್ಬರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவன் இங்க உட்காருவான்னு தெரியுமா உங்களுக்கு? ಇವನು ಇಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂತಾನೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಾ? ಗೊತ್ತಾ? நானு ராணி சிஸ்டர் சாரா 3 பேரு ஜெயா வீட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கீபோர்டு, ರಾಣಿ ಆಂಟಿ, ಜಯ ಆಂಟಿ, ಅಣ್ಣ 3 ಸೇರಿ ಚಿಕ್ಕ ಕೀಬೋರ್ಡ್ ಹಿಡ್ಕೊಂಡು, ಚಿಕ್ಕ ಕೀಬೋರ್ಡ್ ಹಿಡ್ಕೊಂಡು ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ, ಹೊಯ್ ಅಂತ ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ. ஒரு கார்டும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ಒಂದು ಕಾರ್ಡ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு பாருங்க, இவர் சார் உட்கார்ந்துக்கிறாரு. ಇವತ್ತು ನೋಡಿ ಸಾರ್ நான் இங்க நினைக்கிறேன், ಅಣ್ಣ ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இதெல்லாம் அப்பா முதல்ல கைதட்டி நல்லா ಇದೆಲ್ಲ ಅಪ್ಪ ಮೊದಲನೇ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இவன் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி, இவனை எங்கேயோ கூட்டு போய் அநேக இடத்துல போய் இவனை டிரான்ஸ்லேட் பண்ற வைக்கிறதுக்கு, இதெல்லாம் ஆண்டவர் முதல்ல பிளான் பண்ணிட்டாரு. ಇದೆಲ್ಲ ಮೊದಲೇ ದೇವರು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரகாஷ் உனக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிட்டாரு ஆண்டவர், நீ கவலையே படாது, வந்துரும். பிரகாஷ் அவರಿಗೆ ಏನೋ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பண்ணு, உபவாசம் பண்ணு, என்ன மாதிரி பிரியாணி சாப்பிட்டேன்னா ஒண்ணு நடக்காது. ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. கேட்டு பாரு, அடிக்கடி உபவாசம் தான். ಅವಾಗ ಉಪವಾಸ, ನೈಟ್ ಉಪವಾಸ தான். ಕಾலையில சொன்ன சரிமா பிரெட் சாப்பிட்டு இருந்தலானே, ನಿನ್ನೆ ನೈಟ್ ಉಪವಾಸನೆ, ಬೆಳಿಗ್ಗೆ ಬ್ರೆಡ್ ತಿನ್ನೋಣ ಅಂತ. இல்ல நீ சாப்பிட்டே ஆகணும், நீ சாப்பிடாமே காலத்தை கழிச்சிருவே, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், கூட்டு போய் சாப்பிட வச்சுட்டாங்க. ಇಲ್ಲ ನೀನ್ ತಿಂದಿರಾನೆ ಕಾಲ ಕಳೆದು ಬಿಡ್ತೀಯ, ತಿನ್ಲೇಬೇಕು ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ எனக்காக இப்ப அக்கறை காட்டுறதுக்கு ஒரு ஆள் ஆண்டு வச்சுட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா காலದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಕರಿಸುತ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನ கரெக்டா நிறைவேறும். ಒಂದೊಂದು ಹಾಗೆ ನಡೀತಿದೆ. உன் மகளுக்கு என்ன செய்யணுமோ கரெக்டா நிறைவேறும். ನಿನ್ನ ಮಗಳಿಗೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಹಾಗೆ ನಡೀತದೆ. உன் மகனுக்கு என்ன வச்சிருக்காரோ கண்டிப்பா நிறைவேறும். ನಿನ್ನ ಮಗನಿಗೆ ಏನ್ ಇಟ್ಟಿದಾರೋ ಅದು ಖಂಡಿತ ನೆರವೇರುತ್ತೆ. தர்தலியா இருக்குது ஆண்டவரೇ, ಅಯ್ಯೋ ತರ್ದಲೆ ಆಗಿದೆ ದೇವರೇ, இந்த தர்தலை வச்சு என்ன பண்றது தெரியல. ತರ್ದಲೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡೋದು ದೇವರೇ? கவலையே படாத, ಯೋಚನೆನೇ ಮಾಡಬೇಡ. அந்த தர்தலைய, ಆ ತರ್ದಲೆಯನ್ನು ஒரு நல்ல தலையா, ಒಂದು ಒಳ್ಳೆ ತಲೆಯನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. எதை வச்சு எதை செய்யறாருன்னு ஆண்டவருக்கு தெரியாது. ಯಾವುದನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, உனக்கு தெரியவே தெரியாது, ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க ஹalleluya. ಎಲ್ರಿ ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இப்ப பாருங்க, அடுத்து ಆಮೇಲೆ 430 வருஷம் ஆன பிற்பாடு, 430 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ டைமிங் பாருங்க என்ன கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு. ಸಮಯವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? ஆதியாகமத்துல சொல்லிட்டாரு, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 15:13 சொல்லிட்டாரு, 15:13 ಹೇಳ್ಬಿಟ್ರು. இப்ப பாருங்க யாத்திராகமத்துக்கு வாங்க, ವಿಮೋಚನ ಕಾಂಡ யாத்திராகமம் 12:12 ಅಧ್ಯಾಯ 40-41 40-41 பாருங்க என்ன போட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ತಿದೆ? ಇಸ್ರಾಯೇಲರು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು 430 ವರ್ಷ. 430 ವರ್ಷ. 430 ವರ್ಷಗಳ ಕಳೆದ ನಂತರ ಅದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಅದೇ பக்கத்துல சொல்லுங்க, அதே திவசம். பக்கத்துல ನೋಡಿ ಅದೇ ದಿವಸ. அதான் மேட்டர், அன்றைய தினமே. ಆ ದಿವಸವೇ அப்படினா ஒரு டேட் வச்சிக்கிறாரு, ಒಂದು ಡೇಟ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு டேட் வச்சிக்கிறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಒಂದು ಡೇಟ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, டைம் வச்சிக்கிறாரு, ಒಂದು ಟೈಮ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப சொல்லுங்க, நல்லா நீ என்ன பாத்துக்கೋ. ಹೇಳ್ರಿ,
ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನ ನೋಡಿಕೋ, இந்த முகத்தையே பாத்துக்கோ. ಈ ಮುಖವನ್ನು ನೋಡು. நான் ஒருத்தரை பார்த்து சொன்னேன், நல்லா என்ன பாத்துக்கோ, ಅಣ್ಣ ಒಬ್ರನ್ನು ನೋಡಿ ஒரு 10 ಚೆನ್ನಾಗಿ வருஷம் ನೋಡ್ಕೋ, தான் இருப்பேன். ಇನ್ನು 10 ವರ್ಷ ನಾನು ಈಗಿರ್ತೀನಿ. இப்ப பாருங்க என்ன யங்கா இருக்கிறேன். இதுக்கு முன்னால பார்த்தா ஏதோ ரொம்ப வயசான மாதிரி, இப்ப பார்த்தா நல்லா அவங்க என்ன யங்காவும் பண்ணிட்டாங்க. ಅಣ್ಣ ನೋಡಿ ಇಷ್ಟು ದಿವಸ இன்னும் 10 வருஷம் ஆனப்பா 10 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ வித்தியாசமா இருக்கும். ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತೆ. உங்க பசங்க எல்லாம் வித்தியாசமா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರ್ತಾರೆ. ஒழுங்கா ஜெபத்துல வந்துட்டாங்கன்னா, ಒಳ್ಳೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ರೆ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ಕರ್ತನು ಮಹಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ஒரு நாள் வச்சிருக்கார். ಒಂದು ದಿವಸ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நல்லா பக்கத்துல பார்த்து முறைச்சி பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗುರಾಯಿಸಿ ನೋಡಿ ಹೇಳಿ, என் மகளுக்கு ஒரு நல்ல நாள் வச்சிருக்காரு. ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ದಿವಸ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாமே கெட்ட நாள் நெஞ்சிராத, ಎಲ್ಲವನ್ನು ಕೆಟ್ಟ ದಿವಸ ஒரு ಅನ್ಕೋಬೇಡಿ. நாள் வருது, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, ஒரு டைம் வருது, ಒಂದು ಸಮಯ ಬರುತ್ತೆ. அன்னைக்கு பாரு. ಆ ದಿವಸ ನೋಡಿ. ஒரு 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 இங்கிலீஷ்ல ஒரு ஒரு நல்ல பாஸ்டர் சொல்வார். ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪಾಸ್ಟರ್ better look now, you better look now. ಈಗ ಇವಾಗ ನೋಡಿ ನೀವು ನೋಡಬಹುದು, I ಬೆಟರ್ will ಆಗಿ not ನೋಡಬಹುದು. be the same in 10 years. ಇದೇ ತರ 10 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ನಾನು The ಇರುವುದಿಲ್ಲ. next time you will see me. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ನೀವು ಆಮೇಲೆ ನನ್ನ அடுத்த ನೋಡ್ತೀರಾ. வாட்டி நீ என்ன பாப்ப. ಬರುವ ದಿವಸದಲ್ಲಿ ನೀವು ನನ್ನ ನೋಡ್ತೀರಾ. ಇವನಾಡ, ಇವನ, இந்த பிரகாஷா, ಈ ಪ್ರಕಾಶ, இந்த ஜாக்கா, ಈ ಜಾಕ, இந்த இன்ஃபென்டா, ಈ ಇನ್ಫೆಂಟ, இந்த கிஷோரா, ಈ ಕಿಶೋರ, இந்த ஷாரனா, ಈ ಶಾರನ, இந்த ஷர்லியா, ಈ ಶರ್ಲಿನ, இந்த ராணி சிஸ்டர், ಈ ರಾಣಿ ಸಿಸ್ಟರ, இந்த ஷாமா, ಇಂದ ಈ ಶಾಮ. அவனே தான், ಅವನೇ அவனே தான், ಅವನೇನೆ அவனே தான். ಅವನೇ. ஒரு நாள் வருது, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ, உன்னை ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಆ ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸ ಮಾಡುವ. Already God has planned for நல்ல ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಮೊದಲೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. ದೇವರು ಮೊದಲೇ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. வர வேண்டிய நாள் வரும், ಬರುವ ಸಮಯ ಬರುತ್ತೆ. 12:51 பாருங்க. 12:51 ನೋಡಿ. ಯಾತ್ರಾಗಮ 12:51. ವಿಮೋಚನ ಕಂಡ 12:51. ಆ ದಿನದಲ್ಲಿಯೇ, ಅದೇ ದಿನದಲ್ಲಿಯೇ ಯೆಹೋವನು ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಸೈನ್ಯವಾಗಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗೆ ಬರ ಮಾಡಿದನು. ಹೊರಗೆ ஒரு நாள் ಹೊರಗಡೆ ಕೊಂಡು வருவாரு. ಒಂದು ದಿವಸ ಹೊರಗೆ ತಂದು ಬರುತ್ತಾರೆ. ಉಪದ್ರವ ಪಡ್ರ ನಾಟ್ಕಲ್ இருக்குது. ಉಪದ್ರವ ಹೊಂದುವ ದಿನವಿದೆ. ஒரு நாள் வெளியே கொண்டு வர நாள். ದಿವಸ ಹೊರಗೆ ಕೊಂಡು ಬರುವ ದಿವಸ. ವಿಶ್ವಾಸಿக்கிறவங்க ಮಾತ್ರ நல்லா ಕೈದட்டி ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ஹalleluya ஹalleluya. நீ உபத்திரவ படுற நாள் ஒன்னு இருக்குது. ನೀನು ಉಪದ್ರವ ಹೊಂದುವ ಒಂದು ದಿವಸ ಉಂಟು. ಉಪದ್ರವದಿಂದ வெளியே வர ஒரு நாள். ಉಪದ್ರವದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವ ದಿವಸ ಒಂದು ಉಂಟು. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ஹalleluya. ಇದರ ಬ್ಯೂಟಿ ಏನன்னா, ಇದು ಒಂದು ಸುಂದರವಾದ ವಿಷಯ ಏನು ಅಂದ್ರೆ, ಇದರ ಬ್ಯೂಟಿ ஒன்னு இருக்குது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಒಂದು ಸುಂದರವಾದ ವಿಷಯ ಇದೆ. இல்லனால இந்த வசனத்துல ஒரு பியூட்டி இருக்குது. ನೀವು ಬ್ಯೂಟಿ ಆಗಿಲ್ಲ, ನೀವು ಸುಂದರವಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿದೆ. 41ல பாத்தீங்கன்னா 41ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டுச்சான். ಕರ್ತನ ಸೈನ್ಯವೆಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬಂದಿತ್ತು. ಯಾತ್ರಾಗಮಂ 12:41 ಕನ್ನಡಾಲ ವಾಸಿಗ. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 12:51ನೇ ವಾಕ್ಯ ಕನ್ನಡದಲ್ಲಿ 41:51 ಇಲ್ಲ 41 ಏನು ಬರೆದಿದೆ? ಯಾತ್ರಾಗಮಂ 12:41. ಆತನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಅವರನ್ನು ಹೊರಗೆ ತಂದ ಕಾರಣ ಇದು 41. ಯಾತ್ರಾಗಮಂ 12:41. ಇಸ್ರಾಯೇಲರ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದಂತೆ 430 ವರ್ಷ 430 ವರ್ಷಗಳು ಕಳೆದ ನಂತರ ಅದೇ ದಿವಸದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಸೈನ್ಯಗಳು அந்த வசனத்தை தான் கவனிக்கணும். யாரு இந்த 430 வருஷமும் கூட தாங்கிற. 430 ವರ್ಷ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. நீ ಉಪದ್ರವ ಪಡ್ರ ನಾಟ್ಕಲ್ಲ, ನೀವು ಉಪದ್ರವ ಹೊಂದುವ ದಿವಸದಲ್ಲಿ, ಕಣ್ಣೀರ್ ಹೊಡಿக்கிற ನಾಟ್ಕಲ್ಲ, ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ, ಕடன் ವಾಂಗಿ ಕಷ್ಟಪಡ್ற ನಾಳ್ல, ನೀವು ಸಾಲ ಇಸ್ಕೊಂಡು ಕಷ್ಟಪಡುವ ದಿವಸದಲ್ಲಿ, ವೇದನೆಯಲ್ಲಿ இருக்கிற ನಾಳ್ல, ವೇದನೆಯಲ್ಲಿ ಇರುವ ದಿವಸದಲ್ಲಿ ಕೂಡ ಒರ್ತಿರ್ இருக்கிற, ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾನೆ, ಕೂಡ ಒರ್ತಿರ್ ಇದ್ದಾರೆ, ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. ಕರ್ತೃடைய ಸೇನೆ, ದೇವರ ಸೇನೆ. ಎಂದ ಅರುಮೆಯ ಪಟ್ಟು அந்த வசனம் ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಹೇಳಿದೆ ನೋಡಿ. ದೇವರ ಸೇನೆ. எகிப்து தேசத்துல கர்த்தருடைய சேனையா வச்சிருக்காரு. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರ ಸೇನೆನೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னை சுத்திலும் ஒரு தேவ சேனை. ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ದೇವರ ಸೇನೆ. நீ உபத்திரவ படுற நாளும் சுத்தி ஒரு சேனை. ನೀವು ಉಪದ್ರವ ಹೊಂದುವ ಸುತ್ತಿ ಒಂದು ಸೇನೆ. ஒரு நாள் வருது, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. பக்கத்துல வசனம் ஒரு நாள் வருது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, ஒரு நாள் வருது, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ. அன்னைக்கு போன் பண்ணி சொல்றேன். ಅವತ್ತು ಕಾಲ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀರಾ? அன்னைக்கு போன் பண்ணி சொல்றேன். ಅವತ್ತು ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀರಾ? பிரியாணி பண்ணி உன்னை கூப்பிட்டு சொல்றேன். ಅವತ್ತು ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದು
ಹೇಳ್ತೀನಿ, எங்க அப்பா எனக்கு செஞ்சாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನಗೆ ಮಾಡಿದ್ರು, ஏசப்பா எனக்காக ಯೇಸು ಸ್ವಾಮಿ செஞ்சாரு. ನನಗೆ ಮಾಡಿದ್ರು. எப்படி செஞ்சாரு? ಹೇಗೆ ಮಾಡಿದ್ರು? அழகா செஞ்சுக்கிறார், ಒಳ್ಳೇದಾಗಿ ಮಾಡಿದ್ರು, பியூட்டிஃபுல்லா செஞ்சிருக்காரு. ಸುಂದರವಾಗಿ ಮಾಡಿದ್ರು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೇಲೆ ಹೇಳೋಣ, ஒரு நாள் ಒಂದು வருகிறது, ದಿವಸ ಬರುತ್ತದೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இது எல்லாமே ஆண்டவர் தான் செய்றாரு. ಇದೆಲ್ಲ ದೇವರೇ ಮಾಡ್ತಾರೆ. இப்ப 105 வருஷத்துக்கு போயிருங்க, 100 சங்கீதம் 105க்கு போயிருங்க. ಕೀರ್ತನೆಗಳು 105. இப்ப நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ, எகிப்துல எப்படி பஞ்சம் வந்துச்சு? ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬರಗಾಲ ಬಂತು? பஞ்சகாலம் வருமா? ಬರಗಾಲ ಬರುತ್ತಾ? ஆண்டவர் இருந்தா பஞ்சகாலமே இருக்காது ದೇವರಿದ್ರೆ ಬರಗಾಲನೇ இப்படின்னு ಇರೋದಿಲ್ಲ சொல்றாங்க. ಈಗ ಅಂತ இப்ப ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க சங்கீதம் 105 ಕೀರ್ತನೆ 105 16 16 ವಾಸಿಗೆ. ಆನಂತರ ಆ ಆತನು ದೇಶದಲ್ಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಕ್ಷಮಾವನ್ನು ಆ, ಬರಮಾಡಿ ಆ, ಆಹಾರ ಎಂಬ ಆ, ಉರುಕಲ್ಲನ್ನು ಆ. ಮುರಿದು ಬಿಟ್ಟನು. பாருங்க, அவர் என்ன பண்ணாரா? தேசத்துல ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ದೇಶದಲ್ಲಿ பஞ்சத்தை வருவித்தார். ಬರಗಾಲ ಬಂದಿತ್ತು. ಬರಗಾಲ ಪಂಚಕಾಲಂ யார் அனுப்புனாரு? ಯಾರು ಕಳಿಸಿದ್ರು? தலைவர் அனுப்பிச்சார். ತಲೆಯವ್ರು ಕಳಿಸಿದ್ರು. எதுக்கு? ಯಾಕೆ? இதுல விட சூப்பர் இன்னொரு வசனம் பாருங்க, ಇದಕ್ಕಿಂತ ಸುಂದರವಾಗಿ ಒಂದು 17ஆம் வசனத்தை பாருங்க. 17ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. அவர்களுக்கு முன்னாலே ಅವರ ಮುಂದೆ ஒரு புருஷனை அனுப்பினார், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಳಿಸಿದ್ರು. யோசேப்பு சிறையாக. ಯೋಸೇಫನನ್ನು யார் அனுப்புனது? யார்? சகோதரர்கள் அனுப்புனாங்களா? ಯಾರು ಕಳಿಸಿದ್ರು? ಸಹೋದರರು ಕಳಿಸಿದ್ರ? யார் அனுப்புனது? ಯಾರು ಕಳಿಸಿದ್ದು? இந்த வசனம் என்ன போட்டுக்குது? ಈ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತಿದೆ? அவர்களுக்கு முன்னாலே ಅವರುಗಳಿಗಿಂತ ಮುಂಚೆನೆ ஒரு புருஷனை அனுப்புனார். ಒಂದು ಪುರುಷನನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. யார் அனுப்புனாரு? தெரியும். ಯಾರು ಕಳಿಸಿದ್ರು? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮೊದಲನೇ ಹೇಳಿದ್ದಾನೆ, எகிப்து தேசத்துல போய் அடிமைகளா இருப்பீங்க, ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಿ அங்கிருந்து நான் வெளியே ಸ್ವದಿನವಾಗಿರ್ತೀರಾ, கொண்டு வருவேன். ಅಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ ಬರ್ತೀರಾ. கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு ஆள் வேணும், ಅಲ್ಲಿ ಆಚೆ ಹೊರಗೆ ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬೇಕು, ஒருத்தர் வேணும். ಒಬ್ಬರು ಬೇಕು. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாங்க, ಇವತ್ತು ಒಂದು ಹಾಡು ಹಾಡಿದ್ರು. அதுல சொன்னாங்க, உமக்கு உதவி தேவையில்லை ஆண்டவரே, ನಿಮಗೆ ಸಹಾಯ ಬೇಡ ದೇವರೇ, நீர் பெரியவர். ನೀವು ದೊಡ್ಡವನು. அவர் பெரியவர் தான், ಅವರು ದೊಡ್ಡವರೇ, எல்லாமே அவரால் செய்ய முடியும். ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. But God wants one person. ಬಟ್ ದೇವರಿಗೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬೇಕು, ஒரு மனுஷன் வேணும். ಒಂದು ಮನುಷ್ಯ ಬೇಕು. இப்ப அரசனே வந்து செஞ்சா நல்லா இருக்குமா? ಒಂದು ರಾಜನೇ ಬಂದು ಮಾಡಿದ್ರೆ ಆಗುತ್ತೆ. நம்ம அப்பா வந்து ஏசப்பா, ನಮ್ಮ ದೇವರು ತಂದೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அவருக்கு ஆசை எல்லாம், ಅವರಿಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ, சின்ன வேலையெல்லாம் நான் போய் செய்யுமா, ಈ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ ಎಲ್ಲ ನಾನು ಹೋಗಿ ಮಾಡ್ಬೇಕಾ? பிரகாஷ் அனுப்பு, ಈ ಪ್ರಕಾಶನ ಕಳಿಸು, எகிப்துக்கு அனுப்புப்பா, ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಕಳಿಸು, யோசேப்பு மாதிரி போயிட்டு வர, ಯೋಸೇಫನ ಹಾಗೆ ಹೋಗಿ அந்த ಬರ್ಬೇಕು. கிஷோரை அனுப்புப்பா, ಆ ಕಿಶೋರನ್ನ ಕಳಿಸು, மோசே மாதிரி போயிட்டு அற்புதத்தை ಮೋಶೆಯನಾಗಿ ಹೋಗೋ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು சொல்லுங்க. ಮಾಡ್ಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எங்க அனுப்புறாரு? ಎಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾರೆ? யார அனுப்புறாரு? ಎಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ? ஏசப்பா சூஸ் பண்றாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಚೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம யோசனை பண்றோம், யாக்கோபு படிக்கும்போது, ನಾವ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾಕೋಬನ ಓದುವಾಗ, யோசேப்பு படிக்கும்போது, ಯೋಸೇಫನ ಓದುವಾಗ, அட பாவிங்களா குழியில போட்டானுங்க, ಅಯ್ಯೋ ಪಾಪಿ ಇವ್ರನ್ನ ಹಳ್ಳದೊಳಗೆ ತಳ್ಬಿಟ್ರಲ್ಲ, குழியில போட்டானுங்க, இவங்களெல்லாம் என்ன பண்றது சாமி? ಹಳ್ಳ ಒಳಗಡೆ ಹಾಕ್ಬಿಟ್ರಲ್ಲ, ಏನು ಮಾಡೋದು அங்க ಸ್ವಾಮಿ? போனா விற்கப்பட்டான், ಅಲ್ಲೂ ಹೋದ್ರೆ ಮಾರ್ಬಿಟ್ರು, போத்திபார் வீட்டுக்கு போனா, ಪೋತಿಬಾರ್ ಮನೆಗೆ ಹೋದ್ರು. ஆண்டவருடைய பிளான் பாருங்க எப்படி இருக்குது. ದೇವರ ಪ್ಲಾನ್ ನೋಡಿ ಹೇಗಿದೆ. இந்த மாதிரி அழகா உன்னை பத்தி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ಈ ತರ ಅಂದವಾಗಿ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சூப்பர் பிளான், ಒಂದು ಸೂಪರವಾದ ಒಂದು ಪ್ಲಾನ್. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக ஒரு பிளான். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ, ದೇವರೇ ನಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪ್ಲಾನ್ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிளானுக்காக ಆ ஸ்தோத்திரம். ಪ್ಲಾನ್ಗಾಗಿ ನಿಮಗೆ அது ಸ್ತೋತ್ರ. நல்ல பிளானா தான் நீங்க ಅದು வச்சிருக்கீங்க. ಒಳ್ಳೆ ಪ್ಲಾನ್ ಆಗಿ ನಮಗೆ அந்த ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. பிளானை நான் செய்யறதுக்கு எனக்கு கிருபை ಆ தாங்க. ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ನಾವು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆ ಕೊಡಿ. அந்த பிளானை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பலன் ಆ தாங்க. ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ನಮಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು நீங்க ಬಲವನ್ನು ಕೊಡಿ. ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டீங்க. ನೀವು ಒಂದು ದಿವಸನೂ ತಪ್ಪು ಮಾಡುವ ಅಲ್ಲ. உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இப்ப பாருங்க 18ஆம் வசனம், ಈಗ 18ನೇ ವಾಕ್ಯ. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், ಅವನ ಸಂಕೋಲೆಗಳಿಂದ ಅವನ ಕಾಲುಗಳನ್ನು ಬಾಧಿಸಿದರು, அவன் பிராணன் இரும்பில் அட்டைப்பட்டு இருந்தது. ಅವನನ್ನು ಕಬ್ಬಿಣದ ಬೇಡಿಗಳಿಂದ ಬಾಧಿಸಿದರು. எப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க ಹೇಗೆಲ್ಲ யோசேப்பு. ಹೊಡೆದಿದ್ರ ನೋಡಿ ಯೋಸೇಫ್. ஆனா ஒரு நோக்கம், ಆದ್ರೆ ಒಂದು ನೋಕ, ஏதோ ஒரு நோக்கம். ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. 20ஆம் வசனம், 20ನೇ ವಾಕ್ಯ. ராஜா ஆள் அனுப்பி, ಅರಸನು ಕಳುಹಿಸಿ, ஒரு நாள் வருது, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. எவ்வளவு ஒடுக்குனாங்களோ, ಎಷ್ಟು ಒಡುಕಿದರು, ஒரு நாள் வருது, ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ. ராஜாவே ஆள் அனுப்புறாரு, ರಾಜನೇ ಒಬ್ಬನನ್ನು போய் ಕಳಿಸುತ್ತಾನೆ, அவனை கூட்டு வாப்பா, ಹೋಗ ಅವನ ಕರ್ಕೊಂಡು ಬಾ, அவன் தான் எனக்கு வேணும். ಅವನೇ ನನಗೆ அது ಬೇಕು. வரைக்கும் மந்திரவாதிகள் என்னென்னவோ சொல்லி பார்த்தா, ಅದುವರೆಗೂ ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳು ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿದ್ರು.
வந்த ட்ரீம் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி பார்த்தானுங்க. ಬಂದಿರೋ ಕನಸುಗಳೆಲ್ಲ ಬಿಡಿಸಿ ಹೇಳಿದ್ರು. இப்ப பார்வோனுக்கு வந்திருக்கிற கனவை யாராலையும் இன்டர்பிரேட் பண்ண முடியல. அதுக்கு ஆண்டவர் யோசேப்பை தான் வச்சிருக்காரு. ಫಾರೋನಿಗೆ ಬಂದಿರುವ ಕನಸು ಯಾರು ಬಿಡಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಯೋಸೇಫನನ್ನು ಇಟ್ಟಿದ್ರು. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த சொப்பனத்தை யோசேப்பால தான் சொல்ல முடியும். ಆ ಕನಸನ್ನು ಯೋಸೇಫನು ಮಾತ್ರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ஒரு ಸಾಧ್ಯ. நாள் வரை அந்த சொப்பனத்தை உன்னால தான் சொல்ல முடியும். ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ ಆ ಕನಸನ್ನು ನೀವೇ ಹೇಳಲಿಕ್ಕೆ அந்த ಸಾಧ್ಯ. சொப்பனம் உனக்கு தான் தெரியும். ಆ ಕನಸು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ வேற ಸಾಧ್ಯ, யாருக்குமே தெரியாது. ಬೇರೆ ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ ஏசப்பா ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உனக்கு தான் வெளிப்படுத்துவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ஏசப்பா உன்னை கொண்டு தான் செய்ய போறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡೇ உனக்குன்னு ஒரு ಮಾಡ್ತಾರೆ. இடத்தை வச்சிருக்காரு. ನಿಮಗೆ ಒಂದು ಜಾಗವಿದೆ, உனக்குன்னு ஜனங்களை வச்சிருக்காரு. ನಿಮಗೆ ಒಂದು ಜನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, உனக்குன்னு ஆத்துமாக்களை ನಿಮಗೆ வச்சிருக்காரு. ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು உன்னை கொண்டு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, சுகமாக்க வேண்டிய ஆட்களை வச்சிருக்காரு. ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮಗಿಂದ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ உன்னை ದಿವಸ கொண்டு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பேயை துரத்த வேண்டிய பேயை வச்சிருக்காரு. ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸುವ ದಿವಸ ಉಂಟು. பிசாசு பிடிச்சவன அந்த பேயை துரத்துறதுக்கு அந்த பேயுடைய பேரையும் வச்சிருக்காரு ஆண்டவர். ಸೈತಾನನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡಿರುವ ಸೈತಾನನ್ನು ಓಡಿಸುವ ಅವರ ಹೆಸರನ್ನೇ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. கரெக்டா சொல்றானா தெரியல. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಾ? இன்னைக்கு ஒருத்தர் எங்க சர்ச்சில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு. ஐயோ ஆண்டவரே ಇವತ್ತು ಅಣ್ಣ நினைச்சுக்கிறேன், முடியல, என்னால தாங்கவே முடியல. அந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியல அவரால். கர்த்தாவே அப்படி பண்ணக்கூடாது, சரியா? நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஃப்ளோல போகணும். மால் ப்ரே டேகோ சாம்ப்ராடா மகதூச கரேத் ஹேத் கியாரா பஹாத்து மா பிரதே செதோரோபோ ஷாந்தாலா மகதி கதரஹாத்து சலகாதலா மா பேரேதி சோப்ரோடாலா ஏலம சந்த்ரோபாதா ஆயா. ஜெபம் பண்ண வீட்டுல மகுரு சந்த்ரா ஆயா மருத்து சாந்தா ஊழியம் செய்ய வர ஆண்டவரே, எனக்கு பேலன்ஸ் தரணும், ஃப்ளோல போகணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இப்ப பாருங்க ನೋಡಿ 24 பாருங்க. 24ನೇ ನೋಡಿ. 105:24. 105:24. அவரோட தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பெண்ணி ಆತನು ತಮ್ಮ ಜನರನ್ನು ಬಹಳವಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿ அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் ಅವರ ವೈರಿಗಳಿಗಿಂತ ಅವರನ್ನು பலவான்களாக்கி ಬಲಿಷ್ಠರನ್ನಾಗಿ ಮಾಡಿದನು. ஆமென். ಆಮೆನ್. நீ என்ன சொல்ற? நான் பலவீனன்ற. ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀರಿ? ಬಲ ಇಲ್ಲದವರು ಅಂತ ಹೇಳ್ತೀರಿ. ஆண்டவர் சொல்ற நீ தான் பலவான். ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೀವೇ ಬಲಿಷ್ಠರು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. இந்த வசனம் அப்படிதான் போட்டுக்குது. ಈ ವಾಕ್ಯ ಹಾಗೆ ನೋಡಿ. பலுக பண்ணினார், ಅನೇಕ ಜನರನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿದನು. சத்ருவை பார்க்கும்போது ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು ನೋಡುವಾಗ இஸ்ரவேல் ஜன மாதிரி ஆண்டவரே ரொம்ப ஏனாக்கியர் மாதிரி இருக்கிறான் ஆண்டவரே. ನೀವು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಾಗೆ ದೇವರೇ ಏನೋಕ್ಯರ ಹಾಗೆ ನಾವ್ ಇದೀನಲ್ಲ, ராட்சத மாதிரி இருக்கிறான் பா, ರಾಕ್ಷಸನಾಗಿ ಇದ್ದಾನಲ್ಲ. ஆனா அந்த தாவீது, ಆದ್ರೆ ಆ ದಾವೀದನು கோலியாத்தை பார்க்கும்போது ಗೋಲಿಯಾತನ ನೋಡುವಾಗ ஒரே ಅಡಿதான், ಒಂದೇ ಏಟು, ஒரே அடிதான், ಒಂದೇ ಏಟು. அது ஒரு சின்ன கல் தான், ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಲ್ಲಿಂದ ಫ್ಲಾಟ್, ஒரೇ ಫ್ಲಾಟ್ ಹಾಗೆ ಬಿದ್ದೋದ. ஆமென். அப்படினா ஒரு என்ன பலன் இருக்கு பாருங்க. ಆದ್ರೆ ಏನು ಬಲ ಇರುತ್ತೆ ನೋಡಿ. அந்த கல்ல அடிக்கும் போதே ஆண்டவர் எடுத்துப்பார் கல்ல. ಆ ಕಲ್ಲು ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ಎತ್ತಿರ್ತಾರೆ ಕಲ್ಲನ್ನ. அட்ரன் விட்டுப்பார். ಒಡಿಯ ಅಂತ ಹೊರಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. போன ಫೋರ್ಸ್ல வழியில போயிட்டு சீக்கிரம் எந்த ஸ்பீட்ல போச்சுன்னு தெரியல, தெரிச்சு வந்து ಹೋಗಿದ ವೇಗದಲ್ಲಿ ಯಾವ ವೇಗದಲ್ಲಿ ಹೋಯ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹಾಗೆ ಬಿಡ್ಬೇಕು. ಆಮೆನ್. ಅಲ್ರಿ ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ஹalleluya. சத்துருக்களை பார்க்கல உன்னை பலவானா வச்சிருக்கார். ಶತ್ರುಗಳಿಗಿಂತ ನಿಮ್ಮನ್ನ ಬಲಿಷ್ಠರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. நீ தான் அவனை பார்த்தா ஆண்டவர் குண்டு குண்டா இருக்கிறான், என்ன பண்ண தெரியல, பார்த்தாலே பயமா இருக்குது. இல்ல ನೀವು ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಗುಂಡು ಗುಂಡಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವ ಆತನು ದೊಡ್ಡವನು. உனக்குள் இருக்கிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವ ಆತನು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆತನು. இருக்கிறவர் ಸರ್ವ வல்லமை. ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವವನು ಸರ್ವಶಕ್ತನು. அந்த சத்துருக்களை பார்க்கிற உன்னை பலவான்களா ಆ ಶತ್ರುಗಳಿಗಿಂತ ನಿಮ್ಮನ್ನು ದೊಡ್ಡವನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அடுத்த வசனம் பாருங்க, இது ரொம்ப சூப்பரான வசனம். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை ಮಾರ್ಚಿನಾರ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಆತನು ಆ ದೇಶದವರ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದರಿಂದ. ಯಾರು ಮಾತನಾರೆ ಹೃದಯತೆ? ಯಾರು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ರು ಹೃದಯವನ್ನು? ವಾಸಿಂಗ ಅವರು ಆತನ ಜನರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಆತನ ಸೇವಕರನ್ನು ಕುಯುಕ್ತಿಯಿಂದ ನಡೆಸಿದ್ದರು. ಆಗ ಆತನು ತನ್ನ ಸೇವಕನಾದ ಮೋಶೆಯನ್ನು ಅಲ್ಲ ಹೃದಯತೆ ಮಾತಿನಾರ್ 25 விட்டுருங்க. ஹிருதயವನ್ನು மார்படி சிலது ஹிருதய கடினமா இருக்கும். ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತೆ. எனக்கு ரொம்ப நாளா புரியல. ಅಣ್ಣಗೆ ತುಂಬಾ ದಿವಸದಿಂದ ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ಲ. ಎವನ್ ಮೇಲ್ ಕೃಪೆಯಾ ಇರಕ್ಕೆ ಸಿದ್ಧಮಾಗಿರ್ಪೇನೋ, ಯಾವನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಾಗಿರೋಕೆ ಶುದ್ಧವಾಗಿದ್ದೇನೋ ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಾ ಇರ್ಪೇನೋ, ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಾಗಿರ್ತೀನಿ. ಎವனை ಕಠಿಣಪಡಿತ ಸಿದ್ಧಮಾಗಿರುக்கிறேனೋ, ಯಾವನನ್ನು ಕಠಿಣ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೋ ಅವನನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತಾನೆ. இப்போ ஆண்டவர் ಈಗ ದೇವರು ತಮ್ಮುடைய ಜನங்களை பகைக்கவும் ತಮ್ಮ ಜನರನ್ನು ಅವರು ದ್ವೇಷಿಸಲು. ஹalleluya. ஹalleluya. பகைச்சாதான் அவன் வெளியே வருவான். ದ್ವೇಷಿಸಿದ್ರೆ ಅವನು ಆಚೆ ಬರ್ತಾನೆ. எகிப்துல போய் உட்கார்ந்துட்டான்.
ಹೇಗೆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು, கம்ஃபர்டபிளா உட்காந்துட்டான். ಕಂಫರ್ಟಬಲ್ ಆಗಿ ಕುತ್ಕೊಂಡ್ರು. இப்ப காணான் வானா, ಈ ಕಾನಾನು எது ಬೇಕಾಗಿಲ್ಲ, வானா ஆண்டவரே நான் அங்கேயே இருக்கிறேன் ಏನು சந்தோஷமா. ಬೇಡ ದೇವ್ರೆ ನಾನು ಇಲ್ಲೇ ಇರ್ತೀನಿ. ஆண்டவர் சொன்னார் எதிரி எதிரி, ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು இது ಎದ್ದೇಳು, உன் இடம் ಇದು இல்ல, ನಿನ್ನ ಜಾಗವಲ್ಲ, நீ போக வேண்டிய வேற இடம். ನೀನು ಹೋಗುವ ಜಾಗ ಬೇರೆ ಜಾಗ. என்ன பண்றாரு, அவன் இருதயத்தையே மாத்துறாரு. ಅವನ ಹೃದಯವನ್ನ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. இப்ப நீங்களே யோசனை பண்ணி பாப்பீங்க, ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ஏன் ஆண்டவரே எதிர்த்து நிக்கிறான், பக்கத்துல இருக்கிறவன் எதிர்த்து நிக்கிறான், ಏನ್ ದೇವರೇ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋನೇ ನಮ್ಮನ್ನ ಎದುರಿಸುತ್ತಾನೆ, எங்க பார்த்தாலும் எதிர்ப்பா இருக்குது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಎದುರಿಸ್ತಾ ಇದಾರಲ್ಲ. அவன் இருதயத்தை ஆண்டவரே மாத்துறாரு. ಅವನ ಹೃದಯವನ್ನು ದೇವರೇ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. எதுக்கு, உனக்கு ஏதோ பெஸ்டா வச்சுக்கிற. ಯಾಕೆ ದೇವರು ನಿಮಗೆ ಬೆಸ್ಟ್ ಆಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ? சொல்லுங்க ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ஏன் ஆண்டவரே இவன் இவன் என்ன விட்டுட்டு போறானே பாரு, ಯಾಕೆ ದೇವರೇ ಇವನು ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾನಲ್ಲ ಪಾಪಿ, இப்படி மனசுக்குள்ளே நீ நினைச்சிருக்க. ಈಗ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಂಡಿರ್ಬೋದು, ஆண்டவர் வச்சிருக்காரு. ಆದ್ರೆ ಬೆಸ್ಟ್ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு பெஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்காரு. ದೇವರು ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ನಿಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பெஸ்டா வச்சிருக்காரு. ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ದೇವರು ஆண்டவரே ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வீடு போதும். ದೇವರೇ ಈ ಮನೆ ಸಾಕು. இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ என் பிள்ளைக்கு இதெல்லாம் சின்னதா இருக்குது, ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಇದೆಲ್ಲ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ, நல்ல வீட்டை வச்சுக்கிறேன், ಒಳ್ಳೆ ಮನೆ அந்த ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, பெரிய வீட்டை வச்சுக்கிறேன். ದೊಡ್ಡ ಮನೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. பக்கத்துல டென்ஷன் கொடுக்குறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಟೆನ್ಷನ್ ಕೋಪ எதுக்கு, ಆಗಿರ್ತಾರೆ. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவனே டென்ஷன் பண்றான். ಯಾಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಟೆನ್ಷನ್ ಮಾಡ್ತಾರೆ ನಿಮ್ಮನ್ನ? எதுக்கு, ಯಾಕೆ? ஆண்டவரே அவங்கள கட்டுங்க, ದೇವರೇ ಅವರನ್ನ ಕಟ್ಟಿಸು, சண்டை போடுறான் ஆண்டவரே, ಜಗಳವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ, அவங்கள இடத்துல காலி பண்ணுங்க ಅವರ ஆண்டவரே. ಜಾಗವನ್ನು ಖಾಲಿ ಮಾಡಿಸಿ. ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்காரு. ದೇವರು ಅವ್ರ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತಾರೆ. எதுக்கு உன்னை அங்க இருந்து புடுங்கி ಯಾಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿಂದ ಎತ್ತಿ உன்னை ஒரு நல்ல இடத்துல போய் ನಿಮ್ಮನ್ನ ಒಳ್ಳೆ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. எகிப்துல நீ இருக்க கூடாது, ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ நீ ಇರಬಾರದು, கானான்ல இருக்கணும்ட்டு ನೀನು ಕಾನಾನಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ அவன் இருதயத்தையே மாத்துற, ಅವನ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ, விரோதமா எழுப்புறார். ವಿರೋಧವಾಗಿ நீ என்ன ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. நினைச்சுக்கிற, எல்லாரும் எனக்கு விரோதமா எழுப்புறாண்டவரே. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರೇ ನಂಗೆ ಭಯ ಆಗ್ತದೆ. பயம் ஆகுது அவனுக்கு, விரோதமா எழுப்புனாதான் தெரியும், உனக்கு தெரியாது. இப்போதைக்கு அவன் எழும்புவான், ಅವನವನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. வீட்டுல இருக்கிறவன் எழும்புவான், ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದವರೇ வெளியில ಎದ್ದೇಳ್ತಾರೆ, இருக்கிறவன் எழும்புவான். ಆಚೆ ಇರೋರು ಎದ್ದೊಳ್ತಾರೆ. ஆண்டவரே ಏನ್ ದೇವರೇ, என்னப்பா செய்றீங்க, ಏನಪ್ಪಾ ಮಾಡ್ತೀರಾ? ஒண்ணுமே செய்யல, சும்மானா எழும்பி திட்டுறானே. ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ಎದ್ದು ಬೈತಾರಲ್ಲ. வச்சிருக்காரு ஏதோ ஆண்டவர், ಇಟ್ಟಿರ್ತಾರೆ ದೇವ್ರೇನ வேணும்னு வச்சிருக்காரு உன்னை, ಬೇಕು ಅಂತ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சரி அப்பதான் உன்னை வெளியே கொண்டு ಆಗ್ಲೇ வர. ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಆಚೆ ಎಳೆದುಕೊಂಡು சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவனுடைய இருதயத்தை மாத்தினாராம். ಅವನ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದನು. சொல்லுங்க, அப்ப பாருங்க, அடுத்து நீங்க அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, ಆ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ರೆ, அவர் இருளை அனுப்பினார். ಅವರು ಕತ್ತಲೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿದರು. 28ஆம் வசனத்துல 28ನೇ இருளை அனுப்பினார், ಕತ್ತಲೆಯನ್ನು ಕಳುಹಿಸಿದರು, அந்தகாரத்தை உண்டாக்கினாரு. ಅಂಧಕಾಲ ಮಾಡಿದನು. 29ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, 21ನೇ ವಾಕ್ಯ, 29ನೇ தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு, ನೀರನ್ನು ರಕ್ತವಾಗಿ மச்சங்களை ಮಾರ್ಪಡಿಸಿದನು, சாக பண்ணினாரு. ಮೀನುಗಳನ್ನು ಸಾಯಿಸಿದನು. நம்ம யோசனை பண்ற மோசே பண்ணாரு, ನಾವ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಿ ಮೋಸ ಮಾಡಿದನು. எல்லாம் பண்ணது ஆண்டவர் தான். ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದು ದೇವ್ರೆ. நீ என்ன பண்ணோம், ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் நின்னுக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿ அவர் ನಿಂತ್ಕೊಂಡು என்ன பண்ணுவாரு, ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? உன்னை கொண்டு செய்வார். ನಿಮ್ಮನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. நீ ஒரு டம்மி பீஸ், ನೀವು ಒಂದು ಡಮ್ಮಿ ಪೀಸ್. பக்கத்துல பசங்க நீ ஒரு டம்மி ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ನೀವು ಒಂದು ಡಮ್ಮಿ ಪೀಸ್. உன் கூட ஏசப்பா ನಿಮ್ಮ ಜೊತೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ಅವ್ರು ನಿಮ್ಮ இப்ப ಜೊತೆ நான் ಬರ್ತಾರೆ. நிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவர் என் பக்கத்துல நீங்க வந்து நின்னுங்க, நான் ஒரு கழுதை, எனக்கு பேச தெரியாது, நீங்க தான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க நின்னுக்குவேன், அவர் எடுத்து பேசுவார். ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊ, ದೇವ್ರೆ ನಾನೊಂದು ಕತ್ತೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿ, ಅವಾಗ ದೇವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೇನ್. நான் போனாடி இந்த இடத்துக்கு போய் ஊழிய செய்யறதுக்கு போனப்போ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ஒரு பெரிய உருவம், ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಶಿಲೆ ತರ ರೂಪ, ரூபா, அது ரூபால சொரூபா, அது சொரூபாவும் இல்ல ரூபாவும் இல்ல, ஒரு மனுஷன் நின்னுங்க. ಒಂದು ಮನುಷ್ಯ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. நான் பண்ணேன், ಅಣ್ಣ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ஏதோ சுகவீனன்னு சொன்னான், கை காமிச்சேன். ಏನೋ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಅಂತಂದ್ರು, ಕೈ ತೋರಿಸಿದ್ರು. தொம்முன்னு உந்தா, ದೊಪ್ಪ ಅಂತ ಅವ್ರು ಬಿದ್ರು. தூக்கு திருப்பின்னு ಎದ್ದೋಳು ತಿರ್ಗಾ ಅಂತ. திருப்பி கை காமிச்சு, ತಿರ್ಗಾ ಕೈ ತೋರಿಸಿದ್ರು. தொம்முன்னு உந்தா, ದೊಪ್ಪ ಅಂತ ಬಿದ್ರು. இவ்வளவு வெயிட் ஆகுறேன், இப்படி ஊதுறானே, ಯಾಕೆ ಇಷ್ಟು ವೈಟ್ ಆಗಿದ್ರಲ್ಲ, ಹೀಗೆ ಬೇಗ ಬಿದ್ರಲ್ಲ, படுத்துடா. ಮಳ್ಕೊಂಡ್ರು. சரி நான் என்ன பண்ண, கிட்ட போய் என்னன்னு தெரியல, ಅಣ್ಣ ಏನ್ ಮಾಡ್ರು, ಹೋಗಿ ಏನಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ, ನಿಂತ್ಕೊಂಡು போய் ஜெபம் பண்ணலான்னு போனா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೋದ್ರೆ, கிட்ட போனா ಹತ್ರ ಹೋದ್ರೆ அந்த பேய் சொல்லுது, ಆ ಸೈತಾನ ಹೇಳ್ತಾರೆ, ஓக்தினி அப்படின்னு. போறேன். அப்ப எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, ಅರೆ போ இயேசுவின் நாமத்துல. ಹೋಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. நம்ம சொல்றதுக்கு முன்னாலே ஏன் போகுது, ನಾ ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೇ உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ಒಳಗಡೆ ಒಬ್ರು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இது நான் அல்ல, ಇದು ನಾನಲ್ಲ, கிறிஸ்து எனக்குள்ள, ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮ ಒಳಗಡೆ, ஆவியானவர் எனக்குள்ள, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ நீ ಒಳಗಡೆ. போகும்போது கர்த்தர் உன் கூட வருவார். ನೀನು ಹೋಗುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಬರ್ತಾನೆ. உன்னை பார்த்தா ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರೆ புருஷனும் போக மாட்டாது, ಗಂಡನು ಹೋಗೋದಿಲ್ಲ, கொண்டாடியும் போகாது, ಹೆಂಡತಿನೂ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆனா உன்னை பார்த்தோன்னே பேய், ಆದ್ರೆ ನಿನ್ನ ನೋಡಿದ್ರೆ ದೆವ್ವ, இவனுக்குள்ள இயேசு இருக்குது, ಇವನ ಒಳಗಡೆ ದೇವರಿದ್ದಾರೆ, இவனுக்குள்ள ஆவியானவர் ಇವನ ಒಳಗಡೆ இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರಿದ್ದಾರೆ. நீ போன்னு சொல்ல வேண்டியதே இல்ல, ನೀನು ಹೋಗುವ ಹೇಳಿ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. போறேன், போ இயேசுவின் நாமத்துல. ಹೋಗಿ ಯೇಸುವಿನ அப்பதான் நமக்கு ನಾಮದಲ್ಲಿ. ஒரு தைரியம், போறேன்னு ಆದ್ರೆ ನಮಗೆ சொல்லி ಒಂದು ಧೈರ್ಯ. அது வரைக்கும் பயம், உழுந்தவனே என்ன என்ன ಅದುವರೆಗೆ பண்ண போகுது ಕೆಳಗಡೆ தெரியலையே. ಬಿದ್ದ ತಕ್ಷಣ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. போ ಹೋಗ್ತೀನಿ ಪೋ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿತು. சோத்திரம் அனுப்பிச்சு விட்டேன்.
ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಸ್ತೋತ್ರ ಕರೆಸಿದ್ರು. ஆண்டவரே. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ದೇವರು ಎದುರು ನೋಡುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? நீ ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு உபயோகமான பாத்திரமா. ನೀ ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗವಾದ ಒಂದು ಪಾತ್ರೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಹೇಳ್ರಿ ಆಮೆನ್. உன்னை நீ சுத்திகரிச்சு உன்னை ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரமா நீ மாத்திட்டனா, ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ರೆ நீ ஒரு நல்ல ஆண்டவருக்கு உபயோகமுள்ள பாத்திரம். ನೀವು ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗಿಸುವ ಒಳ್ಳೆ ಒಂದು ಪಾತ್ರೆ. ஒரு 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 ஊழியக்காரர் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. ಒಂದು ಸೇವಕರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು. ஈஸியா ரிமெம்பர் பண்ண முடியும். ಈಸಿಯಾಗಿ ಜ್ಞಾಪಕ 2 ಮಾಡ್ಕೊಬಹುದು. தீமோத்தேயு 2 தೀಮೋಥೆಯು வாசிங்க. கரெக்ட்டா பாத்துக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:21. 1 தீಮೋಥೆಯು 2:21. சரி, 2 தீமோத்தேயு 2 தீಮೋಥೆಯು கரெக்ட்டா தான் சொல்லி கொடுத்துக்கிறார். 2 தீமோத்தேயு 21. 2:21. ಹೀಗಿರಲಾಗಿ ಒಬ್ಬನು ಹೀನ ನಡತೆ ಉಳ್ಳವರು ಈ ಮೇಜರ್ ಸಹವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಸಹವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ತನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡರೆ ತನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಅವನು ಉತ್ತಮವಾದ ಬಳಕೆಗೆ ಯೋಗ್ಯನಾಗಿರುವನು. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான ஒரு நல்ல பாத்திரமா. ஆமென். நீ ஒரு நல்ல பாத்திரமா? ನೀವು ಒಂದು ಒಳ್ಳೆ ಪಾತ್ರೆನಾ? ஆண்டுடைய பாத்திரமா? ದೇವರ ಪಾತ್ರನಾ? பரிசுத்தமாக்கப்பட்டதா? ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಲ್ಪಟ್ಟதா? ಶುದ್ಧಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. டெம்போ ஜாஸ்தி பண்ணு. அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. குயவனே ஓஹோ படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமென். நீங்க ஆண்டவரோடு இணையணும். ನೀವು ದೇವರ ಜೊತೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದರೆ ಮಾರಿட்டீங்கன்னா ಅವರ ಹಾಗೆ ಮಾರ್ಪಟ್ರೆ அவருடைய பாத்திரமா நீங்க மாறி ಅವರ ಪಾತ್ರೆಯಾಗಿ ನೀವು ಮಾರ್ಪಡಿ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. எல்லாமே ஆண்டவர் தான் செஞ்சிருக்காரு. ಎಲ್ಲವನ್ನು ದೇವರೇ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த 105ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ಈ 105ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಅಗ್ನಿಯ ವರ பண்ணாரு, ಅಗ್ನಿಯನ್ನು ಬರಮಾಡಿದರು, ಸಂಗರಿಚಾரு, ಸಂಹಾರ ಮಾಡಿದರು, அக்கினியை தந்தாரு, ಅಗ್ನಿಯನ್ನು ತಂದರು. 40வது வசனத்தை பாருங்க. 40ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார், ಅವರು ಕೇಳಿದಾಗ ಲಾವಕ್ಕಿಗಳನ್ನು ಬರಮಾಡಿದರು, வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ಪರಲೋಕದ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಅವರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಿದನು. இதெல்லாம் இயேசுவா தான் பண்ணிருக்காரு. ಇದೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಮಾಡಿದ್ರು. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆனா ஆண்டவர் யூஸ் பண்ண பாத்திரம், ಆದ್ರೆ ದೇವರು ಯೂಸ್ ಮಾಡಿದ ಪಾತ್ರೆ ஆபிரகாம், ಅಬ್ರಹಾಮನು, யோசேஃபனு, ಮೋಸೆ, ಯೋಸುವ. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ಈ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಬೇಕಂದ್ರೆ ஆண்டவர் செலக்ட் பண்ண பாத்திரம், ದೇವರು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿರೋ ಒಂದು ಪಾತ್ರೆ ಅಬ್ರಹಾಮನು. குழந்தையே இல்ல, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲ, எவ்வளோ வயசாயிச்சு, ಎಷ್ಟೋ ವಯಸ್ಸಾಯ್ತು. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது அவனுக்கு தான். ಆದ್ರೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದು ಅವನಿಗೆ. ಮೋಸೆ பேசுறதுக்கு மண்டை நான் ஒண்ணுமே வரல, ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆ ನಾಲಿಗೆ ಬರ್ತಾನೆ ಇರ್ಲಿಲ್ಲ. ಕೊಲೆಗಾರನು அந்த ஆளை சூஸ் பண்றாரு, ಅವರನ್ನು ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿದನು. இப்ப யோசுவாவை ஆண்டவர் சூஸ் பண்றாரு. ಯೋಸುವವನ್ನು ದೇವರು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ರು. யோசுவாவும் ஒரு மோசேயுடைய வேலைக்காரன், ಯೋಸುವನು ಮೋಸೆಯನ ಕೆಲಸಗಾರನು. ஆனா இந்த 3 பேருக்கும் ಆದ್ರೆ 3 ಜನರಿಗೂ ஒரு காரியம் நடக்குது, ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೀತಿದೆ. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ಇದೇ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. இதுதான் ಸೀಕ್ರೆಟೇ போட்டிருக்குது. ಇದರಲ್ಲೇ ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಇದೆ. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ಇದೇ ನಾವು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. இந்த 3 பேரும் ஒரு காரியம் ಸಂಭವಿக்குது. ಈ 3 ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು ಕಾರ್ಯ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. டக டக டகன்னு எழுதிருங்க, ಬರ್ಕೊಳ್ಳಿ. ஆதியாகமம் 15, ಆದಿಕಾಂಡ 15ನೇ ವಾಕ್ಯ 17, 15, 17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளை, அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. ಸೂರ್ಯನು ಮುಳುಗಿದ ಮೇಲೆ ಕತ್ತಲಾಗದೋ, ಇಗೋ
ಹೊಗೆ ಹಾಯುವ ಒಲೆಯು ಉರಿಯುವ ದ್ವೀಪವು ತುಂಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವವು. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு அக்கினி ஜுவாலை. ಒಂದು ಅಗ್ನಿಯ ಜ್ವಾಲೆ. ஆபிரகாம் பலி செலுத்தின உடனே ಅಬ್ರಹಾಮನು ಬಲಿ ಕೊಟ್ಟಿದಾದ ಮೇಲೆ ஆண்டவர் பலியை பார்க்கறாரு. ದೇವರು ಬಲಿಯನ್ನು ನೋಡಿದಾದ್ಮೇಲೆ அந்த பலியில ಆ ಬಲಿಯಲ್ಲಿ புகையிற சூள, ಒಂದು ಹೊಗೆ ಆಗುವ, அந்த துண்டங்களை கடந்து போகிற அக்கினி ஜுவாலை, ಆ ತುಂಡುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವ ಒಂದು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த நேரத்துல தான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரியம் அபிரகாமுக்கு நடந்துச்சு. ನಾನು ಅನ್ಕೊಂತೀನಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. anointing of fire. ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ. அக்கினியின் அபிஷேகம். ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ. ஒரு எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரணும்னா ಒಂದು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಆಚೆ ಕರೆತೊಂಡು ಬರಬೇಕು ಅಂದ್ರೆ முடியாது, ಸಾಧಾರಣವಾಗಿ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு ஃபயர் அனாயிண்டிங், ಒಂದು ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ. அந்த அபிஷேகம் ஆபிரகாமுக்குள்ள ஊற்றப்பட்டது. ಆ ಅಭಿಷೇಕ ಅಬ್ರಹಾಮನ ಒಳಗಡೆ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಜ್ವಾಲೆ கடந்து போகிறது. ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಅಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ Abraham saw the fire. ಅಬ್ರಹಾಮನು ಆ ಅಗ್ನಿಯನ್ನು ನೋಡಿದನು. ಯಾತ್ರಾಗಮಂ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ாம் வசனம் 3ನೇ ವಾಕ್ಯ. சீக்கிரம் வாசிங்க. ಆಗ ಮೋಶೆಯು ನೀನು ಹೋಗಿ ಆ ಪೊದೆಯು 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சொல்லுங்க. ಆಗ ಕರ್ತನ ದೂತನು ಪೊದೆಯೊಳಗಿಂದ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡನು. இப்போ ಮೋಸೆಸ್ ಆಂಡவர் மீட் பண்றாரு. ಈಗ ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. எப்படி மீட் பண்றாரு? ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಮೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ? ಮುட்செடியில ಅಗ್ನಿ. ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ. அங்க ஒரு அக்கினி. ಆ ಅಗ್ನಿ. ஆபிரகாமுக்கு ஒரு அக்கினி. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ಅಗ್ನಿ. அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಮೋಸೆயை கொண்டு வரணும். ಈಗ ಮೋಶೆಯನ್ನು ಕರೆಕೊಂಡು ಬರಬೇಕು. ಮೋಸೆ ಮೇಲೆ ஒரு ಅಭಿಷೇகம் வேணும். ಮೋಶೆ ಮೇಲೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕು. ಜನರನ್ನು ಕೊಂಡು ಬರೋದಕ್ಕೆ ಕೃಪೆ வேணும். ಈ ಜನರನ್ನು ಕೊಂಡು ಬರೋಕೆ ಒಂದು ಕೃಪೆ ಬೇಕು. ಮೋಸೆ ಮುಚ್ಚೆಡಿயில ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ದೇವರು ಮೋಶೆಯ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ನಡುವಿல, ಮುಳ್ಳಿನ ಪೊದೆ ನಡುವೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಒಂದು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ. He was standing in front of the fire. ಇವರು ಒಂದು ಆ ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ ದೇವರು ನಿಂತಿದ್ದರು. ಫೈರ್ முன்னால போய் நின்னீங்கன்னா, ನೀವು ಬೆಂಕಿಯ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ அந்த ஃபயர்ல இருக்கிற அந்த சூடு உங்க மேல வரும். ಆ ಬೆಂಕಿಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಆ ಬಿಸಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? டிசம்பர்ல எல்லாம் நல்ல குளிருக்கு போட்டு விட்டான்னா பக்கத்துல போய் நின்னீங்கன்னா நல்ல சூடா இருக்கும். ಡಿಸೆಂಬರ್ ಸಮಯದಲ್ಲಿ ಆತರ ಒಂದು ಬೆಂಕಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅಲ್ಲೋಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ ಬಿಸಿಯಾಗಿ ಬರುತ್ತೆ. ಮುಚ್ಚೆಡಿயில ಅಗ್ನಿ ಪತ್ತಿ ಎರಿಯುது. ಆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉರಿತಾ ಇದೆ. ಮೋಸೆ ಮುನ್ನಾல போய் நிக்கிறாரு. ಮೋಸೆ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அந்த கர்த்தருடைய ஆவியானவர், ಆ ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು அங்கிருந்து அக்கினி அவன் மேல இறங்கி வர, ಅಲ್ಲಿಂದ ಅಗ್ನಿಯಾಗಿ ಅವ್ರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದರು. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இந்த அக்கினி, ಈ ಅಗ್ನಿ தொடர்ந்து மோசேயை நடந்து கொண்டே இருந்தது. ಹಂಗೆ ನಡೆಸುತ್ತಾನೆ, ಮೋಶೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ ಇತ್ತು. சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இப்ப பாருங்க எக்ஸோடஸ் யாத்திராகமம் 13 21 22 பாத்தீங்கன்னா, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 13 22 23 வாசிக்காதீங்க, நான் சீக்கிரமா சொல்றேன். 13 21 22 பாத்தீங்கன்னா, 13 21 22 பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ಹಗಲಲ್ಲಿ ಮೇಘಸ್ತಂಭ, ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ. ಪಿಲ್ಲರ್ ಆಫ್ ಫೈರ್. ಮೋಡದ ಹಾಗೆ. ಪಿಲ್ಲರ್ ಆಫ್ ಫೈರ್, ಮೋಡದ ಒಂದು ಬೆಂಕಿ. 22 என்ன போட்டுக்குது? 22 என்ன? சீக்கிரம். ಹಗಲಲ್ಲಿ ಮೇಘ ಸ್ತಂಭವು, இரவுல ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವು. அக்னி ஸ்தம்பம். சொல்லுங்க, அக்னி ஸ்தம்பம். ಹೇಳ್ರಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ. அந்த அக்னி ஸ்தம்பம் மோசேயோடவே இருந்துச்சு. ಆ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ ಮೋಸೆ ಜೊತೆನೇ ಇತ್ತು. ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಆಫ್ ಫೈರ್, ಒಂದು ಅಭಿಷೇಕದ ಒಂದು ಫೈರ್. ಮುಚ್ಚೆಡಿயில ಆ ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ. அடுத்து ಆಮೇಲೆ ಪಿಲ್ಲರ್ ಆಫ್ ಫೈರ್, ಅಗ್ನಿ ಸ್ತಂಭ. இப்ப எக்ஸோடஸ் 20க்கு போனீங்கன்னா, 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ 20 18 லிருந்து 20 பாத்தீங்கன்னா, 20 18 ಇಂದ 20 அங்கேயும் பரிசுத்த அந்த அக்கினி இறங்கி வருகிறத பார்க்க முடியும். ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எக்கால சத்தம் வர மிகவும் தொனித்தது. மோசே பேசினான். கர்த்தர் சீனாய் மலையில கொடுமுடியில இறங்கின போது கர்த்தர் மோசேயின் மலையில கொடுமுடியில வரவழைத்தார். மோசே ஏறி போனான்னு போட்டிருக்கல. 18ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் சீனாய் மலையின் மேல அக்னியில இறங்கினாராமா. 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಅಗ್ನಿಯಾಗಿ ಇಳಿದು ಬಂದರು. எப்படி இறங்கினாரா? ಹೇಗೆ ಇಳಿದು ಬಂದರು? அக்னியாಗಿ ಇಳಿದು ಬಂದರು. அந்த மலையில தான் ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲೇ மோசே இருந்தார். ಮೋಸೆ ಇದ್ದರು. The anointing of fire.
ಆ ಅಭಿಷೇಕದ ಒಂದು ಬೆಂಕಿ, ಬೆಂಕಿಯ ಅಭಿಷೇಕ, ಬೆಂಕಿಯ ಅಭಿಷೇಕ, அந்த அபிஷேகம் தொடர்ந்து வருது. ಆ ಅಭಿಷೇಕ ಹಂಗೆ ಬರುತ್ತಿದೆ. யாத்திராகமம் 24 போனீங்கன்னா ವಿಮೋಚನ ಕಾಂಡ 24 ನೋಡಿದ್ರೆ 15 லிருந்து 18 பாத்தீங்கன்னா 15 ರಿಂದ 18 ನೋಡಿ, கர்த்தர் வந்துட்டு மோசேயை மலையில கூப்பிடுறாரு. ಕರ್ತನ ದೇವರು ಬಂದು ಮೋಶೆಯನ್ನು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರೆದನು. சீனாய் மலையில மகிமை வந்து இறங்கிச்சு. ಸೀನೆಯ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬಂತು. 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, அந்த மகிமையின் காட்சி ಆ ಮಹಿಮೆಯ ದೃಶ್ಯವು இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கு. ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ಬೆಟ್ಟದ ತುದಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಹಿಮೆಯಾಗಿತ್ತು. சோ இந்த ஃபயர் அடிக்கடி உங்க மேல வந்துட்டே இருக்கும். ಆ ಬೆಂಕಿ ಅವಾಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇರಬೇಕು. ஆமென், ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. இந்த ஃபயர், ಈ ಬೆಂಕಿಯು உங்க மேல வந்துட்டே இருக்கும். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. It is a continuous process. ಇದು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. உன்னை வெச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் உன் மேல வந்துட்டே ನಿನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಮುಗಿಸುವವರೆಗೂ ಆ ಬೆಂಕಿ ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. எங்க போனாலும் இந்த ஃபயர் உன் மேல வந்துட்டே ಎಲ್ಲೂ ಹೋದ್ರೂ ಆ ಬೆಂಕಿ ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. லேவியராகமம் 9:22-24 பாத்தீங்கன்னா, ಅರಣ್ಯ ಯಾಜಕ ಕಾಂಡ 9:22-24 பாத்தீங்கன்னா 9:22-23 ನೋಡಿ, இதுல வந்துட்டு பாவ நிவாரண பலி, ಇದು ಪಾಪ ನಿವಾರಣೆ ಬಲಿ, ಸರ್ವಾಂಗ ದಹನ ಬಲಿ, ಸರ್ವಾಂಗ ದಹನ ಬಲಿ, ಸಮಾಧಾನ ಬಲಿ, ಸಮಾಧಾನ ಬಲಿ செலுத்தினாங்க. ಮಾಡಿದ್ರು. 24ஆம் வசனத்துல 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ மோசேயும் ஆரோனும் இதை செலுத்தினாங்க. ಮೋಶೆ ಆರನ್ನು ಸಲ್ಲಿಸಿದನು. 24ஆம் வசனத்துல 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு, ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಬೆಂಕಿ ಬಂತು. எங்கெல்லாம் மோசே போறாரோ ಎಲ್ಲೆಲ್ಲ ಮೋಶೆ ಹೋಗ್ತಾನೋ அங்கெல்லாம் அக்கினி, ಅಲ್ಲೆಲ್ಲ ಅಗ್ನಿ. எங்கெல்லாம் போறாரோ ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರೋ முச்செடியில அக்கினி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ಮುಳ್ಳಿನ ಪೊದೆಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಅಧಿಕವಾಯ್ತು. அக்கினி சம்பவம் தொடர்ந்து வருது. ಅಲ್ಲಿಂದ ಸಂಭವ ಬರ್ತಾನೆ ಇದೆ. சீனாய் மலையில அக்கினி, ಸೀನಾಯ್ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಅಗ್ನಿ. இப்போ பலி செலுத்துறாங்க. ಈಗ ಬಲಿ ಆಗ್ತಾ ಇದಾರೆ. மறுபடியும் அக்கினி இறங்கி வருகிறது. ತಿರುಗಾ ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33:2 2ல பாத்தீங்கன்னா 2ರಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ அக்கினிமயமான பிரமாணம், அக்கினிமயமான பிரமாணம் 33:2 அந்த வார்த்தை மாத்தம் போட்டு ಅವರಿಗೆ ಬೆಂಕಿಯ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವು ಹೊರಟಿತ್ತು. அந்த நியாய பிரமாணத்தை போய் மோசே ஆண்டவர்கிட்ட ಆ வாங்கினாரு. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಹೋಗಿ ಮೋಶೆ ಬಂದು ದೇವರ ಹತ್ರ ತಗೊಂಡ್ರು. அந்த நியாய பிரமாணம் எப்படி இருக்குது? ಆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಹೇಗಿದೆ? அக்கினியாரே, ಬೆಂಕಿಯಾಗಿದೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. உபாகமம் 4 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4:12-13 பாருங்க. 12-13 4:12-13 இங்க பாத்தீங்கன்னா 12-13 அந்த அக்கினி நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட ಆ பேசினார். ಬೆಂಕಿಯ ಮಧ್ಯದೊಳಗಿಂದ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದನು. எங்க பேசினாரா மோசேಗೆ? ಎಲ್ಲಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಮೋಶೆಗೆ? அக்கினி நடுவில் இருந்து, ಅಗ್ನಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த அக்கினி ஜுவாலைனா என்ன? ಕೆಲವು ವಚನಗಳು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೇನೆ. ஏசாயா 10:17 ಏಷಯ 10:14 இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலை. ஏசாயா 10:17 ಏಷಯ 10:17 இஸ்ரவேலின் ஒளியானவர் ಇಸ್ರಾಯೇಲರಾದವನು அக்கினியும் ಬೆಂಕಿಯು, அக்கினி அதன் பரிசுத்தர் ಪರಿಶುದ್ಧನು அக்கினி ஜுவாலை, ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತಿರುವನು. ஆமா. வெளிப்படுத்தல் பாத்தீங்கன்னா ಪ್ರಕಟಣೆ ನೋಡಿ 1:14 1:14 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾಗಿ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಾಗಿತ್ತು. ரெவலேஷன் ಪ್ರಕಟಣೆ 1:14 1:14 அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சா? ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಹೇಗಿತ್ತು? அக்கினி ஜுவாலை போல. ಬೆಂಕಿಯಂತೆ ಉರಿಯುತ್ತಿತ್ತು. 2 சாமுவேல் 22:9 பாத்தீங்கன்னா 2 ಸಾಮುವೇಲ್ 22:1 அவருடைய நாசியிலிருந்து, ಆತನ ಮೂಗಿನಿಂದ, மூகிலிருந்து 2 சாமுவேல் 22:9 என்ன போட்டிருக்குது? ಆತನ அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. ಆತನ ಮೂಗಿದಿಂದ ಹೊಗೆ ಏರಿತು. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. ಆತನ ಬಾಯಿಯೊಳಗಿಂದ ಬೆಂಕಿ ಹೊರಟು ದಗಿಸಿತು. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை, ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ, அவருடைய நாசியிலிருந்து புகை, ಅವರ ಮೂಗಿನಿಂದ ಹೊಗೆ, அவர் வாயிலிருந்து அக்கினி, ಅವರ ಬಾಯಿಯಿಂದ ಅಗ್ನಿ. தானியேல் 7:9 பாத்தீங்கன்னா ದಾನಿಯೇಲ್ 7:9 ನೋಡಿ, அவருடைய சிங்காசனம், ಅವರ ಸಿಂಹಾಸನನು அக்கினியா இருந்துச்சு. ಅಗ್ನಿಯಾಗಿತ್ತು. எப்படி இருந்துச்சு? ಹೇಗಿತ್ತು? அக்கினியா இருந்துச்சு. ಅಗ್ನಿಯಾಗಿತ್ತು. அவருடைய சக்கரங்கள், ಅವರ சிங்காசனத்தின் சக்கரங்கள், ಅವರ ಚಕ್ರಗಳು எரிகிற நெருப்பு போல இருந்துச்சு. ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಾಗಿತ್ತು. 10ஆம் வசனம், 10ನೇ ವಾಕ್ಯ, அக்கினி நதி
அவருடைய சந்நிதியிலிருந்து ஓடிச்சு. ಅಕ್ಕಿನಿಯ ನದಿಗಳು ಅವರ ಸಮ್ಮುಖದಿಂದ ಹೋಗಿತ್ತು. எசேக்கியேல் வீட்ல போய் வாசித்தீங்கன்னா ಎಸೇಕಿಯೇಲ್ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿದ್ರೆ எசேக்கியேல் 1:26 இருந்து 28 பாத்தீங்கன்னா ಎಸೇಕಿಯೇಲ್ 1:26-28 அவர் ನೋಡಿದ್ರೆ இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழான வரைக்கும் அக்கினியா இருந்துச்சம்மா. ಆತನ ಆ, ಸೊಂಟದಿಂದ ಕೆಳಗಡೆವರೆಗೂ ಬೆಂಕಿಯಾಗಿತ್ತು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அக்கினியில வராருன்னா ಅಗ್ನಿಯಾಗಿ ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ஏதோ ஒண்ணு கொண்டு செய்ய போறாரு. ಏನೋ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಏನೋ ಒಂದು ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மோசையை கொண்டு எகிப்தில் இருக்கிற ஜனங்களை பார்வோன் கிட்ட இருந்து விடுதலை பண்ணாரு. ಒಂದು ಮೋಶೆಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಆ ಪಾರ್ವನಿಂದ ಆಚೆ ತಗೊಂಡ್ಬಂದ್ರು. உனக்கு எதுக்கு அக்கினி அபிஷேகம்? ನಿಮಗೆ ಯಾಕೆ ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ? இருளில் இருக்கிற ஜனங்களை, ಕತ್ತೆಯಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು, புறஜாதி ஜனங்களை, ಅನ್ಯ ಜನರನ್ನು வெளியே கொண்டு வருகிறதற்கு ಹೊರಗಡೆ ಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ இந்த அபிஷேகம் ಈ ಅಭಿಷೇಕ உன் மேல வச்சிருக்க. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனால இந்த அபிஷேகத்தை வச்சு வீண் பண்ண முடியாது. ಆದ್ರೆ ಈ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ವೆಚ್ಚವಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ಹೇಳ್ರಿ ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க சாட்சியாய் மாறுகிற நேரம், ನೀವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವ இந்த ಸಮಯ, அபிஷேகம் உங்க மேல வந்துட்டே ಈ இருக்கு. ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರ್ತಾನೆ உங்களை ಇರುತ್ತದೆ. உருவாக்கிட்டே இருக்கும். ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஒரு நாள் வரும், ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತೆ, உனக்குள்ள இருந்து அக்கினி புறப்பட, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. fire what you receive, ನೀವು ಏನು ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀವು ಹೊಂದಿದ್ದೀರೋ, எந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, ಯಾವ ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀವು ಹೊಂದಿದ್ದೀರೋ அதே அபிஷேகம் ಅದೇ ಅಭಿಷೇಕ உனக்குள்ள இருந்து புறப்பட, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಹೊರಳಿಕೆ ಬರುತ್ತದೆ. உனக்குள்ள இருந்து புறப்பட, ನಿಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಆಚೆ ಬರುತ್ತದೆ. நில்லுங்க, ஜெபம் பண்ண போறேன். ಎದ್ದೊಳ್ಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. முடிக்க போறேன். 5 நிமிஷத்துல முடிச்சிரு. உனக்கு ஆண்டவர் ஏற்கனவே நோக்கத்தை வச்சிருக்காரு. ನಿಮಗೆ ಅಂತ ஏலியாவின் தேவனே, எல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ದೇವರು ಎಲ್ಲ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. Holy Spirit, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ,